சில ஆலோசனைகளை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். மாலை வேளையிலே நாம் வருகைக்கு அடுத்த காரியங்கள், அதாவது அடையாளங்கள், இந்த வேதத்தில் சொன்ன கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்பதை இந்த சில ஆதாரங்களோடு கூட, வீடியோ ஆதாரங்களோடு கூட நாம் பார்க்க போகிறோம். இப்போ காலை வேளையிலே நாம் இன்றைக்கி இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் நேரம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. ஆண்டவர் சபையினிடத்தில், அதான் மனவாட்டி என்றால் சபை, ஆண்டவர் இந்த சபையினிடத்தில் எதிர்பார்க்கிற சில மிக முக்கியமான குணாதிசயங்கள் இருக்கிறது. இன்றைக்கி இயேசு வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களிலே இயேசு ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறார் எல்லாம் சொல்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் உண்மையிலே இயேசு எதற்காக வருகிறார்? இயேசு வர்றதுக்கான நோக்கம் என்ன? முதலாவது முறை இயேசு வந்தபோது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வசனம் சொன்னது. ரெண்டாவது முறை இயேசு பகிரங்கமாக வரும்போது அவருடைய பாதங்கள் ஒலிவமலையின் மேல் வந்து நிற்கும். இரண்டாவது முறை வரும்பொழுது அவர் ஆளுகை செய்கிறவராய் வரப்போகிறார், 1000 வருட அரசாட்சி. அப்பொழுது இந்த முதல் முறை என்பது பலி, ஆசாரியத்துவம். ரெண்டாவது முறை என்பது ராஜரீகம், ஆளுகை. ஆசாரியத்துவமும் ஆளுகையும் இணைந்ததுக்கு பெயர் தான் புதிய ஏற்பாட்டு முறைமை, மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு சொல்வாங்க. முதலாவது முறை வரும்போது அவர் தன்னை பலியாக கொடுத்தார். இரண்டாவது முறை வரும்போது ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்ய போகிறார். ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சம்பவம் நடக்கணும். என்ன நடக்கணும் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு சபை, புறஜாதி சபை அவருக்கு மனவாட்டியாய் மாறணும். அப்போ தான் இது நடக்கும். உதாரணமாக நீங்கள் பைபிளில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது, நீங்கள் தியானிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் கிடைக்கும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆசாரிய ஊழியம் வந்து வேதாகமத்தில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தோடு கூட முடிவடையும். ஆசாரிய ஊழியம் முடிஞ்சிடும். அதாவது ஏலியோடு கூட அந்த ஆசாரிய ஊழியம் முடிவுக்கு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள் ஊழியம் ஆரம்பிக்கும். அதாவது சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார். இந்த ஆசாரிய ஊழியம் முடிஞ்சு ராஜா ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரூத்து புஸ்தகம் வரும். ரூத் புஸ்தகம் வந்துட்டு தான் அடுத்து சாமுவேல் புஸ்தகம் உள்ளே வரும். இதனுடைய அர்த்தம் என்ன, இதில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆசாரிய ஊழியத்திற்கும் இந்த ராஜா ஊழியத்துக்கும் நடுவில் புறஜாதி சபை, மோவாபிய ஸ்திரீ புறஜாதி சபை உள்ளே வரணும். உள்ளே வந்து அவள் போவாஸுக்கு மனவாட்டியாய் மாறணும். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த லீனாஜின்னு சொல்லுவாங்க, வம்ச வரலாறு தொடரும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரிய ஊழியம் 2000 வருடங்களுக்கு முன்பாக கொல்கத்தாவில் கல்வாரியிலே முடிவுக்கு வந்தது. அவர் உயிர்த்தெழுந்து அடுத்து ராஜாவாய் ஆளுகை செய்யணும். அது வர்றதுக்கு முன்னாடி, அந்த ஆளுகை வருவதற்கு முன்பதாக புறஜாதி சபை ரூத்து உள்ளே வந்து போவாசி மனம் முடிக்கணும். அதே மாதிரி தான் சபை நம்முடைய ஆண்டவரை போய் மனம் முடிக்கணும். இதுதான் வந்து ஹெவன்லி பிளான்னு சொல்லுவாங்க, பரலோகத்தினுடைய திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் திருச்சபை உருவாக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடு திருச்சபை அந்த அடிப்படையில் தான் இருக்குது. இது ஏதோ நம்மெல்லாம் கிறிஸ்தவங்களாயிட்டோம் அதனால் சர்ச்சுக்கு வரோம் அப்படி கிடையாது. அப்படின்னா நீங்கள் தேவனை ஆராதிக்கிற இடத்தை தான் மாற்றி இருக்கிறீர்கள். முன்பு வேறொரு தேவனை ஆராதித்தேன், வேறு இடத்துக்கு போனேன், இப்பொழுது ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், ஆகவே நான் இங்கே வந்திருக்கிறேன். இடம்தான் மாறி இருக்குது ஒழிய மனநிலை மாறலை. முன்னாடி நான் அடிமையாக இருந்தேன், இப்பொழுது நான் மனவாட்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். முன்னாடி எஸ்தர் அடிமையாக இருந்தார் அந்த தேசத்தில். ஒரு நாள் அவர் ராஜகுமாரத்தியாய் மாற்றப்பட்டார், அந்த ராஜாவுக்கு மனவாட்டியாய் மாற்றப்பட்டார். அதே மாதிரி தான் இப்போ நாம் மாற்றப்படுகிற காலம். ஆனால் யாரை கர்த்தர் செலக்ட் பண்ண போகிறார், அதுதான் கேள்வி. யாரை கர்த்தர் செலக்ட் பண்ண போகிறார்? இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் பரலோகத்துக்கு போகும்னு ஒரு இடத்துல கூட பைபிள் சொல்லலை. ஒரு இடத்துல கூட அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு பைபிள் சொல்லவே இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 5 பேர் இருக்கிறார்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவர் எழுந்திருப்பான், இன்னொருவன் கைவிடப்படுவான்.
அப்போ பைபிளில் எல்லாரும் போவாங்கன்னு ஒரு இடத்துல கூட இல்லை. எல்லா கிறிஸ்தவங்களும் பரலோகத்துக்கு போவாங்கன்னு இல்லை. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? சர்ச்சில் நான் மெம்பர் ஆகிட்டேன்னா, சந்தா கட்டிட்டேன்னா, தசமபாகம் காணிக்கை கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் எந்த அஷ்யூரன்ஸும் எந்த சபையும் கொடுக்கவே முடியாது, எந்த ஊழியக்காரனும் கொடுக்க முடியாது. ஒரு சில ஊழியக்காரங்க நடுவில் சொன்னாங்க, நம்முடைய ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக அவங்கள பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னாங்க. அவங்க என்ன தைரியத்தில் சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னு சொன்னால் கடைசி நிமிஷம் வரைக்கும் மோசேக்கே அந்த கானானுக்குள்ளே போவோமா போக மாட்டோமான்ற கன்ஃபர்மேஷன் இல்லை. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருப்பானாகன்னு இருக்குது. இன்றைக்கி இவங்களாம் ரொம்ப அஷூரன்ஸாக ரொம்ப அழகாக, அதில் வேறு ஒரு சிலர்கிட்டலாம் ஜீவ புஸ்தகத்தில் ஒரு பகுதியே இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. எங்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு, நாங்கள் தான் வச்சுருக்குறோன்றாங்க. இப்போ அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதனால் இவர்களையெல்லாம் நம்பாதிருங்கள். இதெல்லாம் போய் வசனம் தெளிவாக சொல்லுது, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது என்பது அரிதான காரியம், இது மனுஷனால் கூடாதது தான் பைபிள் சொல்லுது, தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்போ நான் ஒரு சபையில் மெம்பராக இருக்கிறேன், மனவாட்டியாக சபைக்குள்ளே நான் வந்திருக்கிறேன், ஒரு சபையில் நான் அங்கே ஒரு மெம்பராக ஆயிட்டேன்றதுனால மட்டும் நீங்கள் என்ன செஞ்சிட முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திட முடியாது. அதே நேரத்தில் இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே இருக்கிற கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிற மிகப்பெரியதான ட்ராபேக், அதுவும் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, அவன் பரலோகத்துக்கு போவானான்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆனால் யார் போக மாட்டாங்கன்னு மட்டும் அவனுக்கு நல்லா தெரியுது. இப்போ கிறிஸ்தவத்தில் இருக்கிற பிரச்சனையே என்னென்னா, யார் நீங்கள் கேட்டு பாருங்கள், பெந்தகோஸ்தேக்காரங்களே கேட்டு பாருங்கள், யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, இல்லை இந்த மாதிரி சிலை வழிபாடு ஆர்சிக்காரங்கெல்லாம் போகிறது கஷ்டம் இவங்க சொல்கிறாங்க. சிபிஎம்காரங்களை கேட்டு பாருங்கள், பெந்தகோஸ்தேலேயே பாதி பேர் போவாதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லிடுவாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் பிரதிஷ்டை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஒருத்தரும் சொல்கிறான், இன்னொருத்தன் அவன் ஆவி இல்லாதவன், இவன் அனல் இல்லாதவன், இப்படி ஒவ்வொருத்தரை போக மாட்டான். இதுதான் நம்முடைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், யார் போக மாட்டான்றது. அப்படி போக மாட்டேன்னு சொல்கிறவங்கள கூப்பிட்டு கேளுங்க, நீங்கள் போவீங்களான்னு கேளுங்களேன். அவன் சொல்கிற வசனம் என்ன தெரியுமா? கர்த்தரே அறிவார். அவனுக்கு தெரியாது அவன் போவானான்னு சொல்லி. அது கர்த்தருடைய கிருபை தாங்க. அவன் நம்ம காலத்துக்கு முன்பாக நியாயம் தீர்க்க முடியாது இல்லையா அப்படிமா. அவன் போகிறத நியாயம் தீர்க்கக்கூடாது, ஆனால் அவன் உலகத்தை உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? நியாயம் தீர்த்துட்டு இருப்பான். நானும் ஒரு காலத்தில் இப்படி இருந்த ஆள் தான். ஒரு காலத்தில் அநேக இடங்களுக்கு ஊழியத்துக்கு கொண்டு போகும்போது கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம், அவருக்குரியவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள், எல்லா டினாமினேஷனுக்குள்ளேயும் இருக்கிறார்கள். கண்மலையின் வெடிப்புக்குள்ளே தங்கியிருக்கிற புறாவை போல கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே, சிகரங்களுடைய மறைவிடத்தில் இருக்கிற மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆட்கள் மறைஞ்சிருக்கிறாங்க. நாம் சொல்கிறோம் சிஎஸ்ஐக்காரங்கெல்லாம் ஆவி இல்லாதவங்க, அனல் இல்லாதவங்கன்னு. நான் குறிப்பிட்ட கொஞ்சம் காலமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவங்க நல்லா வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மேலே தண்ணியில் மூழ்கிலாம் ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிஎஸ்ஐ சபைக்கு செய்தி கொடுக்க போகிறேன், அவர் அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் ஆவியில் நிறைஞ்சு புதிய எருசலேம் பற்றி சியோன் பற்றி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. நான் கேட்டேன், பாஸ்டர் நீங்கள் எப்படி இதெல்லாம் எடுக்கிறீங்க? நாங்கள்லாம் மாறி ரொம்ப நாளாச்சியான்னார். இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அவன் போக மாட்டான்னு சொல்லி. ஒரு சால்வேஷன் ஆர்மி ஒரு இது இருக்குது நாகர்கோவில் பக்கத்தில், அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. சரி இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோன்னு நான் போகிறேன். ஏன் எண்ணத்தை பாருங்கள். அங்கே போனால் அவங்க கிருபாசனத்துலேருந்து ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு கம்யூனியன் கொடுத்து அவங்க தண்ணியில் மூழ்கி ஞானசனம் எடுக்கிறாங்க. ஆச்சரியமாக போச்சு. அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த டினாமினேஷன் போகாது, இந்த டினாமினேஷன் போகாது, அது ஆகாது, இதாகாது. கர்த்தர் எல்லா இடத்திலும் தனக்குரியவர்களை வைத்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிறதுனால மட்டும் நீங்கள்லாம் கன்ஃபார்மாக போயிடுவேன்னு நினச்சிடக்கூடாது. நமக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது, நாங்கள்லாம் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸில் இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிறது நிறைய பேர் என்ன செய்யப்படுவான், கைவிடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்கே இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறபடி அவருக்குரிய மனவாட்டியாக இருந்தால் மட்டுமே அவரோடு கூட போய் வலது பாரசத்தில் உட்கார வைக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தை பார்த்து இல்லை, சபையை பார்த்து சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் ஆலயத்தின் தூணாக்குவேன். அந்த ஜெயம் கொள்ளுகிறவன் யார்? சபைக்குள்ளே இருக்கிறவன், சபைக்கு வெளியே இருக்கிறவன் இல்லை, சபைக்குள்ளே இருந்து அவன் ஜெயம் பெறணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் கூட உட்கார வச்சுப்பேன்றாரு.
அப்போ சபைக்கு உள்ளே வரவங்க முக்கியம் இல்லை, அது ரொம்ப முக்கியம், சபைக்குள்ளே வரணும். ஆனால் வரவெல்லாம் பரலோகத்துக்கு போவானான்னு தெரியாது. எவ்வளோ பேர் இங்கே வராங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ பேர் இங்கேருந்து அங்கே வராங்கன்றது தான் முக்கியம். இன்றைக்கி நமக்கு சபை எப்படி ஆகிப்போச்சு, என்ன அளவில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சபைக்குள்ளே வந்தாச்சுன்னா பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் இல்லை. சபைக்குள்ளே வந்தாலும் இங்கே கொடுக்கப்படுகிற உபதேசங்கள், இங்கே கொடுக்கப்படுகிறதான வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின்படி செய்து அதை உங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நாம் இந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயத்தோடு இருந்தால் தான் போக முடியும். யார் அவரை கூப்பிட முடியும்? மனவாட்டி தான் கூப்பிட முடியும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு? ஒரு சபை பரலோகத்துக்கு போகிறதுக்கு, மனவாட்டி ஆகிறதுக்கு என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, முதலாவது அந்த சபைக்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான குணாதிசயத்தில் ஒன்று, தன்னை பார்த்து வா என்று அழைக்கணுங்கிறார். தன்னை பார்த்து என்ன சொல்லணுமா? வா என்று அழைக்கணும். ஏங்க இது ஒரு பெரிய விஷயமா? வான்னு கூப்பிட்றது ஒரு விஷயமா? பாருங்கள், ஆண்டவருக்கு ஒரு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னா, வாசிங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அவர் சபையை பார்த்து கூப்பிடுறார். கூப்பிடும்போது சபை பண்ணுற வேலையை பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருக்கிறது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. அப்ப என்ன அர்த்தம்? நேசர் வந்துட்டார்னு தெரியுது, இதயம் விழித்திருக்குது, கதவு தட்டுற சத்தம்லாம் கேட்குது, ஆனால் கதவை திறக்காத மனவாட்டி, எல்லாம் இருக்கு, கதவை தட்டுற சத்தம்லாம் கேட்குது. இயேசு கிறிஸ்து வரும்போது வசனம் சொல்லுது, மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. அவர் வர்ற சத்தம்லாம் கேட்குது, சபைக்கு இருதயம் கூட விழிச்சிருக்குது, ஆனால் கதவு திறந்திருக்குதா மணவாளனுக்கு உள்ளே வருவதற்கு? ஏதோ இது பழைய ஏற்பாட்டில் சொல்கிற விஷயம் நினச்சிக்காதீங்க. இது புதிய ஏற்பாட்டில் நடக்க போகிற சம்பவத்தினுடைய ஒரு நிழல். புதிய ஏற்பாட்டிலையும் இதே காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. லவோதிக்கேயா சபையை பார்த்து சொல்லும்போது, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். பழைய ஏற்பாட்டில் உன்னத பாட்டில் 5ஆம் அதிகாரத்தில் வாசப்படியில் நின்று கதவை தட்டின அதே தேவன் தான் சொல்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மணவாட்டி சபை, அதாவது சபையை பார்த்து சொல்கிற வார்த்தை, வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். இன்னைக்கு எத்தனை சபை கர்த்தருக்கு கதவை திறந்திருக்கிற சபை, ஆனால் மணவாளனுடைய சத்தம் கேட்குது, இதயம் விழிச்சிருக்குது, எல்லாம் ஓகே தான், ஆனால் கதவை திறக்காத சபை இன்னைக்கு நிறைய இருக்குது. படுத்திருக்குது சபை என்ன செஞ்சுருக்குது? படுத்திருக்குது. ஆண்டவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு? சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் வந்துட்டு வெளியே நிற்கிறவருக்கு வீட்டுக்குள்ளே ஆள் இருக்குதா இல்லையான்னு சந்தேகம் வரும். பெல் அடிப்பார், எல்லாம் பண்ணுவார், ஆனாலும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, திறக்க மாட்டாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த கொரியருக்கு வரவங்க இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் ஆள் இருக்குதா இல்லையான்னு தெரியல. அவன் என்ன பண்ணுவாங்கன்னா 2 தடவை தட்டுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் சில நேரத்தில் வீட்டுக்குள்ளே டிவி ஓடுற சவுண்டு கேட்கும், வீட்டுக்குள்ளே பேசுகிற சவுண்டு கேட்கும், ஆனால் கதவை மட்டும் திறக்க மாட்டாங்க. இந்த 2 தடவை தட்டுவார், 3 தடவை தட்டுவார், 4வது தடவை வேகமாக தட்டுவார். உள்ளே இருக்கிறாங்க, திறக்க மாட்டேங்கிறாங்க, உள்ளே இருந்துக்கிட்டு திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போது உள்ளே இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அவன் என்ன சொல்கிறா பாருங்களேன், கதவை திறக்காமே பேசிக்கிட்டே இருப்பா. அடுத்த வசனம் சொல்லுவா, என் வஸ்திரத்தை கழட்டினேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். படுத்துக்கிட்டே பேசிகிட்டே இருக்கிறான். இது ஏற்கனவே மணவாளனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலோடு கூட இருக்கிறதான ஒரு அனுபவம். இஸ்ரவேல் சபையை கர்த்தர் உண்டாக்கினார், ஆனால் அவர்கள் இயேசு வரும்போது படுத்திருக்கிறார்கள், கதவை திறக்கலை. இயேசுவும் கூப்பிட்டு பார்க்குறாரு. முதல் தடவை கூப்பிட்றாரு 4ஆம் அதிகாரம் மத்தேயுல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில், கடைசியாக கூப்பிட்றாரு யோவானில், தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில்
வரக்கடவன். முதல் ஊழியம் ஆரம்பிக்கும் போது அவர் கூப்பிட்றாரு, என்னிடத்துல வாங்கன்னு. கடைசியாக கூப்பிட்றாரு, சிலுவைக்கு போகிறதுக்கு முந்தின நாளில் இது நடக்குது. அன்றைக்கி நைட்டு தான் அவரை பிடிக்கிறாங்க. அன்னைக்கு கூப்பிட்றாரு, தாகமாக இருக்கிறவன் இடத்துல வரக்கடவன். 3.5 வருஷம் கூப்பிட்டுருக்கிறாரு. கதவை தட்டிக்கிட்டே இருந்திருக்கிறார். கதவை தட்டுறாரு, திறக்கலை. பேசிக்கிட்டே இருக்கான். பரிசேயர் பேசுகிறான், நியாயஸ்திரி பேசுகிறான், ஆசாரியர்கள் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ஒருத்த கூட கதவை திறக்கல, ஒருத்த கூட மேசியான்னு ஏற்றுக்கல. பாருங்க, முதல்ல கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? தச்சனின் மகன்னு சொல்கிறாங்க, மரியாளின் மைந்தன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் ஊழியம் முடித்த பிறகு கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் உமை எரேமியா என்றும், சிலர் உமை யோவான் ஸ்நானகன் என்றும், வேறு சிலர் உமை தீர்க்கதரிசி என்றும் சொல்லுகிறார்கள். இவர் கேட்குறாரு, சரி நீங்களாவது என்னன்னு சொல்கிறீங்க? அவன் சொல்கிறான், ஆவியில் நிறைஞ்சு உன்னதமான தேவனுடைய குமாரன்னு சொல்லி. ரைட்டு, உனக்காவது தெரிஞ்சிருக்குதே, சோத்திரம். கடைசியாக சிலுவையில் போகிற போது அப்போ கூட ஒரு சிலர் அவரை எலியான்றான், எலியாவை கூப்பிடுகிறான் அப்படிங்கிறான், இறங்கி வரட்டுங்கிறான். ஒரு இடத்துல வந்து இயேசுவை கேட்குறாங்க, நீ தேவனுடைய குமாரனையானால் எனக்கு சொல்லும், எது வரைக்கும் வேதனைப்படுத்துவீர்? அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பலமுறை சொன்னேன், நீங்களோ என் மந்தையின் ஆடுகளாக இராதபடியினாலே நீங்கள் எனக்கு செவி சாய்க்காமல் போனீர்கள். தட்டி தட்டி பார்க்குறாரு. இன்றைக்கும் சபைக்கும் அதே நிலைமை தான். எவ்வளோ தட்டுறார் ஆண்டவர். அதாவது நாம் எல்லாம் சொல்கிறோம், அவங்க கேட்க மாட்டாங்கங்க, சுவிசேஷம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்க மந்த காது உள்ளவங்க, காதுகளில் விருத்த சேதனம் கிடையாது, அவங்கெல்லாம் ஆவி இல்லை, அனல் இல்லை, அவங்கள இருக்கட்டும் ஒரு பக்கம் அவங்களெலாம் வச்சுருவான். சபை எந்த அளவுக்கு இன்றைக்கி கடைசி காலத்தில் கேட்குது, ஆவிக்குரிய சபைகள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு செவி சாய்க்குது, வசனம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனம் சபைக்குள்ளே போகுது. இன்னைக்கு ஆவிக்குரியவர்களே கதவை அடைத்து கொண்ட காலம். எத்தனை ஆவிக்குரிய சபை வருகை வந்தால் போவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கு போய் சும்மா யூடியூப்பில் போய் பாருங்கள், ஆவிக்குரியவரும் அவருடைய பிள்ளைகளும் ஆடுற ஆட்டம் தான் அநியாய ஆட்டமாக இருக்குது. இன்றைக்கி இவங்கெல்லாம் எந்த ஒரு, நான் சொல்கிறதுக்கு சாரி டு சே, தப்பாக எடுத்துக்காதீங்க, எந்த ஆர்சிக்காரங்களும் சிஎஸ்ஐக்காரனும் போய் இந்த மாதிரி ஆட்டமெல்லாம் ஆடவே இல்லை. பெந்தகோஸ்தக்காரன் ஆடுற ஆட்டம் தான் மோசமான ஆட்டமாக இருக்குது. சினிமாக்காரனை விட மோசமான ஆட்டம், சினிமாக்காரனை விட மோசமான ட்ரெஸ்ஸு. சொல்லி பாருங்க, இருதயம் கதவை அடைச்சிரும். ஏன் இதெல்லாம் பேசுகிறாரு? ஊழியக்காரனே சினிமாக்காரன் மாதிரி வந்தால் இறங்குறான். இப்போ ஊழியக்காரனை அதாவது ஒரு நாள் நைட்டு ஒருத்தரை வண்டி ஏற்றுறதுக்காக போயிட்டு 12 மணிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன் திருப்பி காரில். வர வழியில் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டில் ஒரு மனுஷன் நிற்கிறார். பார்த்த உடனே, அந்த மனுஷனை பார்த்த உடனே அவர் ஊழியக்காரர் நல்லா தெரியுது ஊழியக்காரர். இருட்டில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறார். போய் காரை பக்கத்தில் நிறுத்திட்டு பிரைஸ்லாடுன்னு, அதான் நமக்கு கோடு வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கு யாருன்னு, பிரைஸ்லாடுன்னு. அவர் ஐயா பிரைஸ்லாடியா அப்படின்னாரு. இன்னும் இங்கே நிற்கிறீங்கன்னு. இல்லையா, பஸ்ஸை விட்டுட்டு இங்கே நிற்கிறேன். சரி ஏறுங்கன்னு போகிற வழியில் அவரை வீட்டில் விட்டோம். எதுக்கு சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரனை கண்டுபிடிக்கிறதுக்கு மிக முக்கியமானது அவன் ட்ரெஸ்ஸு. ஒருத்தன் ராஜா சொல்கிறான், நான் பிழைப்பனா மாட்டேனான்னு சொல்லி போய் ஞானதிஷ்டிக்காரங்க யாராவது இருந்தால் கேட்டு வாங்கன்னு. போகிற வழியில் எலியா பார்க்குறான். எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, ராஜா பிழைப்பாரா மாட்டாரான்னு கேட்டு வர சொன்னார். அது எலியா சொல்கிறாரு, இஸ்ரவேலில் ஞானதிஷ்டிக்காரன் இல்லை என்றால் சொல்லி நீங்கள் வெளியே போகிறீங்க, உங்கள் ராஜா கிட்ட போய் சொல்லுங்கள், அவன் படுக்கையை விட்டு கீழே இறங்க மாட்டான்னு சொல்லுங்கன்ட்டார். போய் ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க. ராஜா கேட்குறாரு, யார் சொன்னதுன்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியாது. அடுத்த கேள்வி ராஜா கேட்குறாரு, அவன் எப்படி இருந்தான்? அவன் சொல்கிறான், அவன் ஒட்டகமயிர் ஆடை தரித்திருந்தான். உடனே ராஜா சொல்கிறான், அது எலியா தான். ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஊழியக்காரனை எப்படி கண்டுபிடிக்க வைக்கிது பாருங்க. அதுதான் ஆவிக்குரிய வஸ்திரம். இன்னைக்கு என்ன இருக்கு கேட்டால் என்ன தப்புங்கிறான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணுங்கிறான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறும், வசனம் மாறாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறும். இயேசு கிறிஸ்து மாற மாட்டார். இயேசுவும் மாற மாட்டார்னா அவருடைய மணவாட்டி சபையும் மாறாது. அவ்வளோதான். மணவாழ்ன மாதிரி தான் மணவாட்டி இருக்கும். இன்றைக்கி கடைசி காலத்தில் இன்றைக்கி கதவை அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிற பெந்தகோஸ்தே சபைகள், ஆவிக்குரிய சபைகள் கதவை அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு. எதை சொன்னாலும் ஏற மாட்டேங்குது.
வசனம் கொடுத்தாலும் ஏற மாட்டேங்குது. ஊழியக்காரங்க உட்கார்ந்து சனிக்கிழமை முழுக்க வார்த்தையை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை போதிக்கிறாங்க. போதிக்கிற வசனம் ஏதாவது வருதா காதுக்குள்ள? எல்லாம் கேட்டுட்டு போகிற வழியில் செருப்பு போடும் போதே மறந்துடுது. அவ்வளோதான், அங்கேயே மறந்துடுறாங்க. செருப்பு போடுற இடத்துலையே மறந்துடுறாங்க வசனத்தை. நாங்களாம் சர்ச்சு முடிச்சுட்டு வந்தோடனே கேட்பாங்க, நீங்கள் பாஸ்டர் என்ன பேசினார்? உடனே நாங்கள் தலைப்பு வசனத்தை சொல்லுவோம், இந்த வசனத்துலேருந்து பேசினார். அடுத்து கேட்பாங்க, எத்தனை பாயிண்ட்டு பேசினார்? ஏன்னா ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் இத்தனை பாயிண்ட்டுன்னு அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ நம்ம ரத்னபால் ஐயானா 7 பாயிண்ட்டு பேசுவார். ஒரு சில எங்கள் ஊழியக்காரர்லாம் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்டு பேசுவார். எத்தனை பாயிண்ட்டு பேசினார்னு கேட்பாங்க. இப்போ சபைக்கு போயிட்டு வரவனே எப்படி இருந்துச்சு செய்தி? நல்லா இருந்துச்சு. அவன் சொல்கிற பதில் நல்லா இருந்துச்சு. என்ன பேசினார்? என்னவோ பேசினார், ஆனால் நல்லா இருந்துச்சு. இல்லைடா 3/4 மணி நேரம் செய்தி கேட்டிருக்கியப்பா, அதில் என்ன பேசினார்? நடுவில் ஒரு கதை சொன்னார், சூப்பராக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவனுக்கு எது தலைப்பு வசனம், எத்தனை பாயிண்ட்டு பேசினார், எதுவும் இன்றைக்கி ஆவிக்குரிய சபைக்கு ஏறவே மாட்டேங்குது. இன்றைக்கி தான் நிலைமை. கதவை அடைத்தேன், படுத்துக்கொண்டேன், கால்களை கழுவினேன், எல்லாம் சுத்தம்லாம் பேசுது. கால் சுத்தமாயிருச்சு, பேசுகிறதுக்கெலாம் ஒரு குறைச்சல் கிடையாது. எல்லாம் மைக் பிடிச்சாச்சு, மேலே ஏறியாச்சுன்னா பேசுகிறதுல ஒரு குறைச்சலும் கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு எத்தனை பேர் கதவை திறந்திருக்கிறோம்? எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார்? எத்தனை பேருடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார்? வெளியே நின்று கதவை தட்டிகிட்டு இருக்கிறார், வேறு விஷயம். வீட்டுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே, உன் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரா? வீட்டுக்குள்ளே இன்றைக்கி யார் வீட்டுக்குள்ளேயுமே இயேசுநாதர் வர முடியுமா கதவை தட்டாமல்? நம்ம ஆண்டவர் ஜென்டில் ஆண்டவர், கதவை தட்டிட்டு தான் வருவார். ஒரே ஒரு இடத்துல தான் பைபிளில் கதவை தட்டாமல் வருவார். எங்கன்னா, இவர் மரித்து 3ஆவது நாள் உயிர்த்து எழுந்த பிறகு இவெல்லாம் பயந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருப்பான். இப்போ என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுவார். அங்கே மட்டும்தான் கதவை தட்டாமல் வருவார். அதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, முன்னாடி கதவை தட்டினா திறப்பான். இப்போ இவனே பயந்துட்டுருக்கிறான். கண்டிப்பாக தட்டினா என்ன செய்ய மாட்டான்? திறக்க மாட்டான். இவர் வேற மறுரூபம் ஆயிட்டார். இவர் ரூபம் வேறு மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இயேசுநாதர் பழைய ரூபத்தில் இல்லை. ஏன்னா ஒரு சீசர்களே கண்டுபிடிக்க முடியல. அப்போ இவர் தட்டி திறந்து பார்த்தாலும் திறக்க மாட்டான். யாரோ ஒரு ஆள் நிற்கிறாருன்னு தான் சொல்லுவான். அதனால தான் இயேசுநாதர் தட்டாமல் உள்ளே வந்தார். இயேசுநாதர் தட்டிட்டு வர ஆண்டவர். இப்போ நம்ம வீடுகளுக்கெல்லாம் தட்டிட்டு வர முடியுமா? இயேசுநாதரை விடுங்க, உங்கள் பாஸ்டர் வர முடியுமா? நீங்கள் வேறு பாஸ்டர் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வரமாட்டீங்கலாம் கூப்பிட்றீங்க. நிறைய பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங் போகிறதே நிறுத்திட்டாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எந்த வீட்டுக்கு போனாலும் சீரியல் ஓடுது, எந்த வீட்டுக்கு போனாலும் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ள பாஸ்டங்களால் உள்ள நேராக வரவும் முடியல. சோத்ராம் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயான்னு வாசல்லேருந்து சவுண்டு கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து டிவி எல்லாம் மாற்றி, சேனலை மாற்றி எல்லாம் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே வர வேண்டியிருக்கு. எங்களுக்கே இந்த நிலைமைன்னா இயேசுநாதர் நிலைமை நினச்சி பாருங்கள். எத்தனை வீடு இன்றைக்கி இயேசுநாதர் நேராக உள்ளே வர முடியும் கதவை தட்டாமல்? எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஆண்டவரால் தைரியமாக உள்ளே வர முடியும்? ஒன்று சீரியல் ஓடுது, இல்லை வீட்டில் அடிதடி நடக்குது. பாருங்கள், திடீர்னு பாஸ்டர் வந்தோடனே கணவன் மனைவியோட சவுண்டு ரோடு வரைக்கும் கேட்குது. பாஸ்டர் வந்தோன்னா அந்த சவுண்டு அப்படியே ஆஃப் ஆயிரும். வாங்க 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 பாஸ்டர், அவ்வளோ சவுண்டு இன்றைக்கி. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். மணவாட்டி சபை கதவை அடைச்சிட்டு படுத்திருக்குது. இப்போ கர்த்தரோட விருப்பம் என்ன தெரியுமா? ஒரு முறை நான் இஸ்ரவேலுக்கு வந்தேன், அவன் கதவை அடைத்து கொண்டான். நான் இன்னொரு முறை வரப்போகிறேன். வரும்போது என் மணவாட்டி கதவை அடைத்து கொண்டு படுத்திருக்கிறவள் அல்ல, வாசலில் எனக்கென்று காத்திருக்கிறவளாக இருக்க வேண்டும். இதுக்கு தான் ஆண்டவர் மணவாட்டியை பார்த்து சொல்கிறாரு, வா என்பார்களாக. ஏன் வான்னு கூப்பிட சொல்கிறாரு? யோசிச்சு பாருங்க. நீங்கள் உங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா அவருக்கு இப்போல்லாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, பாஸ்டர் கிளம்பிட்டாரான்னு. ஃபோன் இல்லாத காலத்தில் 12:30 மணிக்கு பாஸ்டர் வர்றாங்கன்னா 12:15 அந்த வீடு பரபரப்பாயிரும். பாஸ்டர் 12:30 மணிக்கு வந்துடுவாங்க. வாசல்லே ஒரு ஆள் உட்காந்துருப்பார், எல்லோரும் உள்ளே வேலை பார்ப்பாங்க. பாஸ்டர் வந்த உடனே அப்படியே குடும்பமே வாசலுக்கு வரும். வந்து பாஸ்டர் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க.
சில இடத்துல எனக்கு நடந்த ஒரு சம்பவம், ஒரு வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுட்டாங்க. பொதுவாக நான் போகிறதே இல்லை யார் வீட்டுக்கும், அப்போல்லாம் கூப்பிட்டாங்க. சரி நானும் பாஸ்டரும் போயிட்டோம். பாஸ்டர் தான் கூட்டிகிட்டு போனார். போனால் சாப்பிட போயிட்டோம். மீட்டிங் முடிச்சுட்டு பசியில் போய் நிற்கிறோம். கதவு பூட்டி இருக்குது. பூட்டி இருக்கிற கதவுல வேற பாஸ்டர் கூப்பிட்றாரு, பிரதர் பிரதருங்கிறாரு. நான் கேட்குறேன், ஏங்க கதவு பூட்டி இருக்கே, நீங்கள் என்ன பிரதர் பிரதருங்கிறீங்க? பாஸ்டருக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கும் போல், எனக்கு தெரியாது, நான் புது ஆள். இல்லை பாஸ்டர் வந்துடுவாங்கன்னு பார்த்தா சிஸ்டர் உள்ளே இருக்கிறாங்க. இவர் பூட்டிகிட்டு போயிருக்காரு. எங்கே போயிருக்காருன்னா எங்களுக்கு சாப்பாடு வாங்க போயிருக்காரு. போனவர் கதவை திறந்துட்டாவது போகலாம்ல, நாங்கள் உள்ளே அதை உட்காந்துருப்போமே. எதுக்கு தான் பண்ணார் தெரியாது. கதவை கூட்டிகிட்டு போயிட்டார். சாப்பாடு வாங்கிட்டு 2 பார்சல் வாங்கிட்டு வராரு. 15 நிமிஷம் கழிச்சு நான் அப்பயே சொன்னேன், வேணாம் பாஸ்டர் போயிடுவோன்னு. அவர் இல்லை பிரதர் இல்லை பிரதர்னு வந்துட்டார். நான் சொன்னேன், அந்த பார்சலை வாங்கி நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்றது? இன்றைக்கி இப்படி ஒரு குரூப் இருக்குது. இதெல்லாம் இந்த ஆண்டவர் சொல்கிற குரூப் தான். வாசப்படியில் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால், அந்த குரூப்பு. இப்போ ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதான சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? நான் வரும்போது வாசலில் காத்திருக்கிற ஒரு சபை எனக்கு வேணும். எதிர்பார்த்திருக்கிற ஒரு சபை. எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதேன்னு சொல்கிற ஒரு சபை எனக்கு வேணும். எப்போ நீர் வந்தாலும் காத்திருந்து பறந்து போகிற ஒரு சபை வேணும். அது மத்தியானமோ ராத்திரியோ நடுநிசியோ எப்போ நீங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவரே என் ஆத்மா விழித்திருக்கிறது, நீர் வரும்போது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருப்பேன் என்று அழைக்கிற அந்த வா என்று கூப்பிடுகிற ஒரு சத்தம். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சபை அந்த இடத்துல இருக்குதா? சபையோடைய நோக்கம் என்ன? சபையோடைய எதிர்பார்ப்பு என்ன? இன்னைக்கு சபைக்கு ஏன் வரீங்க? முதல்ல சபையே வருகைக்காக உருவாக்கப்பட்டது தான். சபை எதுக்காக? இயேசு வர வரைக்கும் சபை. இயேசு வந்த பிறகு சபை இருக்காது. அவர் வரும் அளவும் இந்த ஆத்துமாக்களை பத்திரமாய் பாதுகாக்கிற இடம் தான் திருச்சபை. மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை பாதுகாக்கிற இடம். கன்னிகைகளையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ராஜாவுக்குன்னு. ஆனால் அந்த கன்னிகைகளை நேரடியாக ராஜா கிட்ட கொண்டு போய் விடலை. என்ன பண்ணுறாங்க? ஏகாங்கிறவன் கையில் கொண்டு போய் விடுறாங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் அந்த ஏகாங்கிறவன் 7 தாதிமார்கள்ட்ட கொண்டு போயிட்டு எஸ்தரை ஒப்படைக்கிறான். எதுக்கு? இந்த எஸ்தரை ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க, ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுங்கன்றான். அதுதான் நீங்கள் இப்பொழுது சபைக்குள்ளே இருக்கிறதான நேரம். 7 திருச்சபையினுடைய உபதேசத்திற்கு கீழே கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த 7 உபதேசங்கள், நான் சொல்கிறேன் 7 சபைங்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை. புதிய ஏற்பாட்டினுடைய 7 முக்கியமான சபைக்கான உபதேசம். ரோமருக்கு எழுதின நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், கொலோசேயருக்கு எழுதின நிருபம், தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம். மொத்தம் 7 சபை. இந்த 7 சபையினுடைய உபதேசத்துக்கு கீழே தான் கர்த்தர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். இந்த 7 சபையினுடைய உபதேசத்தை நீங்கள் கை கொள்ளும் பொழுது நீங்கள் ராஜாவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் மாற்றப்படுகிறீர்கள். இந்த 7 சபைக்கும் 7 உபதேசம். ரோமரில் ரட்சிப்பில் ஆரம்பிக்கும், தெசலோனிக்கரில் வருகையில் முடியும். இந்த 7 உபதேசத்தையும் நீங்கள் கை கொள்ளும் போது ராஜாவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். எஸ்தரை கொண்டு போய் நேராக ஒப்படைக்கலை. எஸ்தரை கொண்டு போய் ஏகா கையில் ஒப்படைக்கிறாங்க. ஏகா என்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் 7 சபையின் கையில் ஒப்படைத்து உபதேசத்தின் கையிலே உங்களை சுத்திகரிக்கிறார். அங்கே வசனம் சொல்லுது, எஸ்தர் சுத்திகரிக்கப்பட்டாள். உங்களை எண்ணி கர்த்தர் சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து 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 ஒரு நாள் வரும், ராஜா கூப்பிடுவார். கூப்பிடும்போது அழைக்கும் போது எஸ்தர் ராஜாவின் இடத்துல பிரவேசிப்பாள். அதுக்கு தான் நீங்கள் சபைக்குள்ளே உட்காந்துருக்கிறீங்க. இங்கே நீங்கள் ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி சுத்திகரிக்கப்படுவீர்கள். இங்கே வேற எதுக்கும் நீங்கள் வரல. சபை வேற ஸ்தலம் கிடையாது. சபை ராஜாவுக்கு ஏற்ற ராஜகுமாரத்தியாய் உங்களை மாற்றுகிற இடம்தான் திருச்சபை. அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் சபைக்கு என்ன நோக்கத்துக்கு வரணும்? நான் ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாறணுங்கிற நோக்கத்துக்கு வரணும். அப்படி ரெடியாகிறவங்க தான் ராஜாவுக்காக வா என்று காத்திருப்பாங்க. எஸ்தர் சொல்கிறா, இன்னும் நான் அழைக்கப்படவில்லை, அழைக்கப்படும் போது நான் ரெடியாக இருக்கிறேன், எப்போ கூப்பிட்டாலும் நான் ராஜாவிட்டே போவேன். மொர்தெகாய் கிட்ட சொல்லும்போது சொல்கிறேன், நான் இன்னும் அழைக்கப்படவில்லை, ஆனால் கூப்பிட்டா நான் உள்ளே போயிடுவேன். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமித்து வச்சது. இன்றைக்கி சபை எந்த கவலையும் கிடையாது, படுத்து கிடக்கு. இஸ்ரவேல் சபை மாதிரி மாறிப்போச்சு.
சபை ஏங்க சபைக்கு வரீங்க? என் பொண்ணுக்கு பையனுக்கும் கல்யாணம் ஆகணும், அதனால் இங்கே வரேன். ஏங்க சபைக்கு வரீங்க? இல்லை அங்கே போனால் தான் ஆசீர்வாதம்னு சொன்னாங்க, அதுக்காக சபைக்கு வந்து. ஏங்க சபைக்கு வந்தீங்க? இல்லைங்க கடைசியாக கல்றைக்கு இடம் வேணும் இல்லையா, இங்கே வந்தால் தானே கல்றைக்கு இடம் கிடைக்கும். இது கல்யாணம் பண்ணி வைக்கிற இடமும் கிடையாது, கல்றைக்கு இடம் கொடுக்குற இடமும் கிடையாது, அதெல்லாம் தானாக நடக்கும் இங்கே வந்தால். ஆனால் நீங்கள் வந்தது ராஜாவுக்கு ஏற்ற மனவாட்டியாய் மாறுவதற்கு. அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க சபைக்கு. இன்றைக்கி கடைசி காலத்தில் சபையோடைய நோக்கமே மாறிடுச்சு, சபையோடைய விஷனே மாறிடுச்சு. சபை நடத்துகிற நிறைய பேருக்கு விஷன் மாறிடுச்சு. உங்கள் விஷன் என்ன? ஊருக்கு வெளியே 10 ஏக்கர் வாங்குறது. இது எப்போ விஷனாக மாறுச்சு? இது எப்போ விஷனாக மாறுச்சு? ஒரு சபையில் போய் செய்தி கொடுக்குறோம், செய்தி கொடுத்த முடித்த பிறகு அந்த ஊழியக்காரர் வந்து, பாஸ்டர் இயேசு வரப்போகிறாருங்கிறது நல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு பாஸ்டர். ஆமாம், நீங்கள் எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுவீங்களான்னு நானும் நினச்சேன். இந்த வருகையில் நானும் எப்படியாவது வந்துடணும்னு அவர் கேட்டு பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுறார் போல். சரி ஜெபம் பண்ணுவோம், என்னத்துக்காகன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எப்படியாவது வருகைக்குள்ளே நான் ஒரு இனோவா கார் வாங்கிடணுன்னார். மொத்த செய்தியும் வீணாக போச்சுன்னு நினச்சேன். 1.5 மணி நேரம் செய்தி வீணாக போச்சு. இன்றைக்கி சபையோடைய நோக்கம் என்ன? எதுக்காக சபை கொண்டு வரப்பட்டது? சபைக்கு நீங்கள் ஏன் கொண்டு வரப்பட்டீங்க? இன்றைக்கி சபை படுத்துருச்சு, படுத்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி கடைசி காலத்தில் ஊழியக்காரனும் வந்துட்டான், அவனும் அப்படி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். ஆண்டவர்கிட்ட வீட்டை கேளு, ஆண்டவர்கிட்ட காரை கேளு, ஆண்டவர்கிட்ட வந்துட்டு லேண்டு கேளு, ஆண்டவர்கிட்ட அதை கேளு. நான் சொல்கிறேன், எதையும் கேட்காத, ஆண்டவரையே கேளு, அதுதான் ரொம்ப முக்கியம். அவரையே கேளுங்க. அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு வசனம் இருக்கு. ஏசுநாதரே வந்துட்டார், மிச்சம் எல்லாம் தானாக வந்துடும். அது எதுக்கு ஒன்றா கேட்கணும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஏசுநாதரை கேட்க சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறான். எஸ்தர் கூட நிறைய பெண்கள் செலக்ட் பண்ணப்பட்டாங்க ராஜாவுக்கு. அத்தனை பேர் ராஜகுமாரத்தி ஆகல, எஸ்தர் மட்டும்தான் ஆனாங்க. ஆனால் மற்றவங்களுக்கும் எஸ்தருக்கும் என்ன வித்தியாசம்னா, அத்தனை பேரும் என்ன கேட்டார்களோ அது கிடைத்தது, எல்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் எஸ்தரோ வென்றால், ஏகா எனக்கு என்ன கொடுத்தானோ அதை மாத்திரம் பெற்றுக்கொண்டால் வேற ஒன்றையும் கேட்கவில்லைன்னு இருக்க வசனம். வேற ஒன்றையும் கேட்கல. நீங்கள் கொடுங்க ஆண்டவரை. ஏன்? என்னுடைய நோக்கம் ஏகா கிட்ட வாங்கிறது இல்லை. அப்படியா? ராஜா கிட்ட வாங்கிறதா? இப்போ ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு, எஸ்தர் ராஜகுமாரத்தியே உனக்கு என்ன வேண்டும் கேள், தேசத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு. தேசத்தில் பாதினா என்ன அர்த்தம்? நாட்டில் பாதியா? இல்லை. தேசத்தில் பாதினா என்ன தெரியுமா? அந்த ராஜா 127 நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. எஸ்தர் 1:1 சொல்லுது, 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேறு நாட்களில் நடைபெற்றது. அந்த ராஜாவுக்கு கீழே எவ்வளோ இருக்குது? 127 நாடு. இப்போ எஸ்தர்கிட்ட சொல்கிறாரு, எஸ்தர் ராஜகுமாரத்தையே உனக்கு என்ன வேண்டும் கேள், நீ என்ன செய்கிற? தேசத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏறக்குறைய 64 நாடு. 64 நாடு வேணுமா ராஜகுமாரத்தி? கேள், நான் தரேன்றான். முதல்ல எஸ்தர் எல்லாரும் கேட்டாங்க. அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். எஸ்தரில் எல்லாரும் என்ன கேட்டார்களோ அது கிடைத்தது. எஸ்தரோ வென்றால், வசனம் சொல்லுது, எஸ்தரோ வென்றால் வேற ஒன்றையும் கேட்கவில்லை அப்படின்னு இருக்கு. அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது, அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல், 2:15 இருக்கு. ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றையும் கேட்கவில்லை. ஆனா 13வது வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது? இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பால், கன்னிமாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். எஸ்தரோ வென்றால்
ஏகா நியமித்த காரியத்தை தவிர வேற ஒன்றையும் கேட்கவில்லை. எப்படி இருக்குது பாருங்க, வேற ஒன்றையும் கேட்கல. எஸ்தருடைய எண்ணம் என்ன தெரியுமா? என்னுடைய நோக்கம் ஏகா கொடுக்கறத வாங்கிறது இல்லை. உடனே நம்ம நினைப்போம், அப்படியா ராஜா கொடுக்கறத வாங்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராஜா கூப்பிட்டு கேட்குற 5ஆம் அதிகாரத்தில் எஸ்தரை பார்த்து, எஸ்தர் ராஜகுமாரத்தையே உனக்கு என்ன வேண்டும் கேள். 3வது வசனம் 5:3 வாசிங்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். பாதினா எவ்வளவு தெரியுமில? ஏறக்குறைய 64 நாடு. ஏறக்குறைய 64 நாடு. ஏதோ ஒரு நாட்டில் பாதி இல்லை, அவன் 127 நாட்டை அரசாண்டவன். ஒரு நாடு இல்லை, இன்னும் 64 நாடு. இப்போ எஸ்தர் போன விஷயத்தை மறந்துட்டு, ஆமாம் ராஜா இதை மட்டும் கொடுங்க போதும், 64ஓட நான் செட்டில் ஆயிடுறேன். நான் கேட்க வந்தது வேற என்னமோ, அது எதுக்கு இப்போ நமக்கு, நான் நினைக்காதது கிடச்சிருச்சு, சோத்திரம் ராஜா அப்படின்ட்டு போயிருந்தோம். எஸ்தர் பார்த்தா இதெல்லாம் யாருக்கு வேணும்? என்னடா அது 64 நாடு வேணாமா? வேணாம். ஏன் எஸ்தர் வேணாம்? ஒரு நாள் வரும், நான் ராஜாவுக்கு பக்கத்தில் உட்காருவேன். 64 அல்ல, 127 நாட்டுக்கும் நான் ராஜகுமாரத்தை மாறு. இன்னைக்கு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? ஒரு காலத்தில் சொல்லி கூப்பிட்டாங்க, வனாந்தரத்தில் நயம் காட்டி உன்னை அழைத்தேன்ற மாதிரி இயேசு கிறிஸ்துவனுக்கு அதை கொடுக்கிறார், இதை கொடுக்கிறார், அப்படி கொடுக்கிறார், இப்படி கொடுக்கிறார். உண்மைதான், அவர் என் நாமத்தினால எவைகளை கேட்பீங்களோ அவை எல்லாவற்றையும் நீங்கள், ஆமாம் எல்லாத்தையும் வாங்க ஒரு குரூப் வந்துச்சு. ஆனால் நீங்கள் நானும் அவர் நமக்கு என்ன வேணுன்றது வாங்க வரல. தேவன் என்ன கொடுத்தாரோ அதை நம்ம வாங்கிக்கிட்டோம், போதும். அப்போ உன் மன்றாட்டி என்ன? உன் மன்றாட்டி என்ன? 1 ஏக்கரா, 2 ஏக்கரா, 3 ஏக்கரா, இல்லை இந்த பூமியில் பாதியா? இதெல்லாம் யாருக்குங்க வேணும்? ஒரு நாள் வரும், நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பேன். அன்னைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவர் எனக்கு மணவாளனாய் என் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பார். அவருக்குரியது எல்லாம் எனக்குரியதாய் மாறும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சபை அதை புரிஞ்சிக்காம இங்கே கிடைக்கிற ஒரு அற்ப 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 2000 ஸ்கொயர் ஃபீட்டு, 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், இதுக்கு அடிச்சுக்கிறான், இதுக்கு பிடிச்சிக்கிறான், இதுதான் வாழ்நாளெல்லாம் ஜபம், இதுக்காக ஏமாத்துறான், இதுக்கு பொய் சொல்கிறான், இதுக்கு வழக்கு போடுறான். கிறிஸ்தவனை பற்றி பேசுகிறேன், ஆவிக்குரியவனை பற்றி பேசுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதையெல்லாம் கொஞ்சம் ஓரமாக தள்ளி அப்படி வைங்க. இந்த பூமியில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஏகா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொண்டு வந்து தருவார். அது மேலே கண்ணையே வைக்காதீங்க. இது அல்ல என் நோக்கம், 64 நாடும் அல்ல. என் நோக்கம் பரலோகத்தில் என் தேவன் பக்கத்தில் உட்காருவது. அதுதான் என்னுடைய திட்டம், அதான் என் ஆசை, அதான் என் வாஞ்ச. அவ்வளோதான், போயிட்டே இருங்க சொல்கிறேன். இன்னைக்கு சபை படுத்துருச்சு, சபைக்கு இன்னைக்கு நோக்கமே மாறிடுச்சு, சபையோடைய விஷன் மாறிடுச்சு. உன் விஷனை மாத்துறதுக்கு கடைசி காலத்தில் உன் மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரனும் வந்துட்டான். அதை கேளு, இதை கேளு. ஆண்டவர் 2023 அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். 2023 கொடுத்தவர், அதில் 365 நாளைக்கு உனக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் தருவார். என் நோக்கம் கர்த்தரிடத்திலிருந்து வாங்குவதல்ல, என் நோக்கம் கர்த்தரையே என்னிடத்தில் வாங்குவது. நானே அவர் கூட இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் மணவாட்டி சபையினுடைய குணாதிசயம். இன்னைக்கு கடைசி காலத்தில் எத்தனை சபை இப்படி இருக்குது யோசித்து பாருங்க. எத்தனை சபை இப்படி இருக்குது? எல்லாம் இயேசுகிட்ட ஏதாவது வாங்கிறதுக்கு தான். உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவை இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாம்சம் இருக்கிற வரைக்கும் பசின்னு ஒன்று இருக்கும், மாம்சம் ஒன்று இருக்கிற வரைக்கும் தாகம்னு ஒன்று இருக்கும், மாம்சம் இருக்கிற வரைக்கும் தேவை, உடலுக்கு உடை தேவை என்பது ஒரு அவசியம் இருக்கும். மாம்சம் இருக்கிற வரைக்கும் சில அத்தியாவசிய பொருட்கள் நமக்கு தேவை. ஆனால் இது அல்ல என் தேவை. இதையெல்லாம் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். என்னை அழைத்தவர் இதிலும் மேலானவர். அவர் சொல்றாரு, காட்டு புஷ்பங்களுக்கே உடுத்து வைக்கிறாரு, உன்னையா விட்டுற போறாரு? எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்றாரு, குழிகளுக்கோ நரிகளுக்கோ குழிகள் உண்டு. மனுஷகுமாரனுக்கு தான் தலை சாய்க்க இடம் இல்லை. ஆனால் மனுஷகுமாரனுக்கு வானமும் பூமியும் அவருடையது. நம்ம இதை போய் சின்ன சின்ன விஷயம், நீங்கள் எவ்வளோ பெரிய சர்ச்சை வேணால் கட்டுங்க. நான் சொல்கிறேன், 100 கோடி ரூபா செலவு பண்ணி சர்ச்சு கட்டுங்க, 7 மாடி கட்டுங்க. கட்டி முடித்த பிறகு உன் ஆத்துமால திருப்தி வந்துடுச்சுன்னா
நான் ஒத்துக்கிறேன், அதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதம்னு நான் சொல்லுவேன். உன் ஆத்மா திருப்தி படவே படாது. உன் ஆத்மா அதுக்கு மேலே தாகம் அடைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா உன் ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது. எப்போ உன் ஆத்மா மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல தேவனை வாஞ்சிக்குதோ, அப்போ இந்த பூமியில் இருக்கிற எது மேலேயும் உனக்கு ஆசை வரவே வராது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் 1000 கோடி 2000 கோடி 4000 கோடி வச்சுருக்கான், திருப்தி அடைஞ்சிட்டானா? போதுங்கிற மனசு வந்துருச்சா? வராது. ஆனால் யோசிச்சு பாருங்க, நீ இயேசுவை உண்மையாய் தேட தொடங்கும் போது பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இது அல்ல என் தேவை என் தேவன் என்கிறதான எண்ணம் வந்து, இதுதான் மணவாட்டி சபையினுடைய குணாதிசயம். கடைசி காலத்தில் எதெல்லாம் பவுல் லாபமான அனைத்தையும் நஷ்டம்னு சொன்னானோ, குப்பைன்னு சொன்னானோ, அந்த குப்பையெல்லாம் ஒரு குரூப் தூக்கிட்டு ஓடுது. அவன் குப்பைன்னு விட்டதை இப்போ ஒரு குப்பை என்ன செய்யுது? தூக்கிட்டு ஓடுது. அந்த குப்பைக்காக ஜெபம், அந்த குப்பைக்காக உபவாசம், அந்த குப்பைக்காக தான் பிரசங்கம். எங்கள் சபைக்கு வாங்க, அந்த குப்பையெல்லாம் உங்களுக்கு நல்லா கொடுப்பார் ஆண்டவர். எந்த குப்பை? அவன் எதெல்லாம் குப்பையும் நஷ்டம் என்று விட்டானோ அந்த குப்பை. அவனுக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் குப்பை. எனக்கு ஒன்று தெரியும், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த குப்பையெல்லாம் விட்டுருவேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைன்னு இருக்கு, அது பரலோகத்துக்கே என்னை கூட்டிகிட்டு போயிடும், பரதேசிக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போயிடும். அந்த மேன்மை தாங்க நமக்கு வேணும். இந்த பூமியில் எதையும் தரமாட்டேன் நீங்கள் சொல்கிறீங்களா? நான் சொல்லுவேன், பரலோகம் பார்த்து பார்த்து கொடுக்கும். பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரலோகத்தின் பிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கன்ஃபார்மாக பரலோகம் கொடுக்கும். பரலோகம் கை விடாது, இல்லைன்னு சொல்லாது. ஆனால் என்ன தேவையோ அதை கொடுக்கும். தேவை உனக்கு என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 5 ரூபா தேவைன்னா 5 ரூபா கொடுக்கும், 50 ரூபா தேவைன்னா 50 ரூபா கொடுக்கும், 5 கோடி ரூபா தேவைன்னா 5 கோடி ரூபா கொடுக்கும் பரலோகம். பரலோகத்துக்கு அதோடைய விலை முக்கியம் இல்லை, அதோடைய தேவை தான் முக்கியம். ஒரு நாள் 25 பேர் உட்கார சபை நமக்கு தேவைப்பட்டுச்சு, பரலோகம் கொடுத்துச்சு. இன்றைக்கி 250 பேர் தேவைப்படுற மாதிரி ஒரு சபை தேவை, பரலோகம் கொடுத்துருக்குது. ஒருவேளை நாளைக்கு 2500 பேர் உட்கார்ற மாதிரி சபை தேவையானால் பரலோகம் அதையும் கொடுக்கும். ஆனால் என் விஷன் சபை அல்ல, என் விஷன் கர்த்தர். அதுலேருந்து நான் மாற மாட்டேன், அதுலேருந்து நான் வெளியே வரவே மாட்டேன். ஆனால் பரலோகம் என்னை சுற்றி என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஹெவன்லி கிங்டம். இன்றைக்கி கடைசி காலத்தில் உன்னுடைய ஃபோக்கஸை மாற்றிட்டாங்க, உன் சிந்தனையை மாற்றிட்டாங்க. அதனுடைய விளைவு சபை படுத்துடுச்சு. சபை படுத்துட்டு சொல்லுது, எப்படி கதவை திறப்பேன், எப்படி நான் வந்து கால்களை கழுவேன்? உள்ள சவுண்டு இருக்கு, சபைக்குள்ளே என்ன இருக்குது? சவுண்டு இருக்குது, ஆராதனை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மணவாளன் வெளியே நிற்கிறார். நான் இப்படி சொன்ன உடனே ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிறாங்க, எம்டி ஜெகன் கள்ள உபதேசம் பேசுகிறார், சபையில் கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறார். நான் வசனத்திலேருந்து வெளியவே சொல்லவே இல்லை. சபையில் கர்த்தர் இல்லைன்னு நான் வசனத்திலேருந்து வெளியே சொல்லலை. நான் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டிலையும் சொல்கிறேன். நீங்கள் வேணால் வாசிங்க. ஆண்டவர் சபைக்கு உள்ளே இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரா நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 8:6 வாசிங்க. எசேக்கியேல் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு, நல்லா கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? அவர் எங்க போயிட்டார்? இப்ப வெளியே போயிட்டாரா இல்லையா? நிறைய சபையில கர்த்தர் வெளியே தான் நிற்கிறாரு. நிறைய சபைக்கு உள்ள கர்த்தர் இல்லை சொன்னால் அதெல்லாம் கள்ள உபதேசம். அது எப்படி கர்த்தர் சபை விளக்குனா 7 சபைன்னு அதுக்கு முந்தின அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் இருக்குது. 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தை நான் உனக்கு சொல்லுவேன், அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்போ சபைகளின் மத்தியில் உலாவுகிற தேவன் சொல்லுகிறதாவது அப்படி தானே இருக்கு. இப்போ வாசிங்க, வெளிப்படுத்தல் 3:20 வாசிங்க. மத்தியில் இருந்தவர் எங்கே போயிட்டாரு? அப்படின்னா வாசப்படி எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. நடுவில் இருந்தவர் எங்கே போயிட்டாரு? வெளியே போயிட்டாரு. புதிய ஏற்பாட்டிலையும் வெளியே போயிட்டாரு, பழைய ஏற்பாட்டிலையும் வெளியே போயிட்டாரு. அவன் ஆலயத்திலிருந்து வெளியே போயிட்டாரு, சபையிலிருந்து வெளியே போயிட்டாரு. இன்னைக்கு நிறைய சபையில் கர்த்தர் உள்ள இல்லை, வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு.
உள்ளானா என்ன இருக்கு? சவுண்ட் இருக்கு. படுத்தேன், கால்களை கழுவினேன், வஸ்திரத்தை களைந்தேன், எப்படி உடுப்பேன், உள்ள எல்லா சவுண்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தர் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறார். இந்த ஆண்டவர் தான் இப்போ நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறா தெரியுமா? மனவாட்டிக்கிட்ட, ஒரு தடவை நான் வந்தேன், என்னை வெளியே நிற்க வச்சுட்டாங்க, இந்த தடவையாவது நான் வரும்போது நீ வாசலை நின்று என்னை வான்னு கூப்பிடு, என்னை உள்ளே கூப்பிடு. அதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. இஸ்ரவேலை பார்த்து நான் கூப்பிட்டேன், என்னிடத்துல வான்னு சொன்னேன், அவன் வரல. தாகமாக இருக்கிறவன் இடத்துல வான்னு சொன்னேன், வரல. இப்போ நீ எனக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுங்களா? அதாவது நம்மக்கிட்ட என்னென்ன சுபாவம் இருக்குதோ அதில் நிறைய சுபாவம் நமக்கு கர்த்தர்கிட்ட வந்தது. ஏன்னா அவர் சாயலாம் அவர் ரூபத்தின் மட்டும் படைக்கப்பட்டோம், அவர்கிட்ட வந்தது. கொஞ்சம் சாயல் ஆதாம்கிட்டேருந்து வந்தது. ஏன்னா சேர்த்து பிறக்கும்போது வசனம் சொல்லுது, ஆதாம் தன் சாயலாய் ஒரு குமாரனை பெற்றான். ஆதாம் படைக்கும் போது தேவ சாயல், இவன் பழத்தை சாப்பிட்டான். இப்போ ஆதாமுக்குள்ள என்ன வந்துருச்சு? மனுஷ சாயல். இப்போ நாம் தேவனுக்குள்ள பிறந்துட்டோம். இப்போ நமக்குள்ள தேவனுடைய சாயல் வந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற நிறைய சுபாவம் தேவனுடைய சுபாவம். அதில் ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? தேவன் எதையெல்லாம் இழந்தாரோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார். நான் இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன். அதில் ஒன்று என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களோட உலாவை வந்தார், அவங்க ஓடிட்டான். தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து ஓடிட்டான். ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களோட பேச விரும்பினார், அவன் சொல்லிட்டான், நீங்கள் பேச வேண்டாம், மோசே பேசட்டும். இஸ்ரவேல் நடுவில் வாசம் பண்ண வந்தார், அவன் பாவம் செஞ்சு அவன் கூடாரத்தை தூக்கி வெளியே போட்டான். இப்படி ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட வர வர அவன் அவரை விட்டு தூரம் போய்கிட்டே இருந்தான். இப்போ ஆண்டவர் அதெல்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. புதிய ஏற்பாட்டு சபைகிட்ட எதிர்பார்க்குறாரு. அவன் தோட்டத்தில் உலாவின தேவன் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அவங்ககிட்ட பேசும்போது அவன் பேச வேணான்னு சொன்னான். இப்போ கர்த்தர் நம்மகிட்ட ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன்னு சொல்கிறார். அவன் எதெல்லாம் செய்யலையோ எல்லாத்தையும் நம்மகிட்ட கர்த்தரை எதிர்பார்க்குறாரு. அதில் ஒன்று தான், அவன் கர்த்தருக்கு கதவை அடைச்சிட்டான். இப்போ கர்த்தர் கேட்குறாரு, எனக்கு கதவை தர, நான் உள்ளே வரேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மனவாட்டி சபைகிட்ட கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன தெரியுமா? உங்கள்கிட்டருந்து கர்த்தர் வேறு எதையுமே கேட்கல, எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவருக்கு தேவை நான் நேசிக்கிற ஒரு மனவாட்டி, என்னை நேசிக்கிற ஒரு மனவாட்டி. அவள் வந்து எனக்கு கதவை திறந்து வான்னு கூப்பிடுற ஒரு அனுபவம் இன்னைக்கு இருக்குதா? சபை அந்த இடத்துல இருக்குதா? எத்தனை சபை கர்த்தர் வரும்போது வாசனை கூப்பிட்ற சபையாக இருக்கும். நிறைய சபை பூட்டி போட்டு போகிற சபை. நான் தான் எப்பவும் சொல்வேன், நான் இப்படி சொல்கிறேன்ட்டு நிறைய தடவை நான் வந்து சிஎஸ்சி காரங்களை ரொம்ப பெருசாக பேசுகிறேன் நினச்சிக்காதீங்க. நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் சிஎஸ்ஐ சபை பூட்டவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? பூட்டவே மாட்டாங்க. கதவு என்ன செய்யும்? திறந்தா இருக்கும். அதன் நோக்கம் என்னென்னா, எந்த நேரம் வந்து யார் நினச்சாலும் என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் அதை விரும்புகிறாரு. யார் வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் காத்துக்கிட்டு இருப்பார். தற்கொலைக்கு போகிறவன், டிப்ரெஷனில் இருக்கிறவன், கடன் தொலையில் இருக்கிறவன், வியாதியில் இருக்கிறவன், செத்துடலான்னு நினைக்கிறவன் போகும்போது அவனுடைய கடைசி ஆப்ஷன் சபை தான். இதுதான் அவனுக்கு லாஸ்ட் வாய்ப்பு. அவன் வரும்போது கதவு திறந்திருக்குமானால் உள்ளே வருவான். உள்ளே வருவனை கர்த்தர் பிடிப்பார், அவன் பாதுகாக்கப்படுவான். சபை தான் கடைசி ஆப்ஷன். அதனால தான் எப்பவும் பாருங்கள் அவங்க கதவுகள்லாம் திறந்தா இருக்கும். நைட்டு தான் மூடுவாங்க. ஆனால் பெந்தகோஸ்தே சபை 80% பாருங்கள் மூடி தான் இருக்கும். நான் சொல்கிறது நிறைய சபைகள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் திறக்கும். எப்படி கர்த்தர் எங்கே நிற்பார்? இப்போது பூட்டி போட்டிருக்கிற சபையில் கர்த்தர் எங்கே நிற்பார்? வெளியே தான் நிற்பார். இன்றைக்கி இதுதான் நடக்குது. சபை 24 மணி பாஸ்டர் டி மோகன் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலே மிகப்பெரியதான ஒரு ஊழியக்காரர். அவர் சபை வளர்ந்துச்சு, பெருசாகிடுச்சு, அவரை பற்றி குறைலாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அது வேணாம், அதை பற்றி நமக்கு தேவையே கிடையாது. நம்முடைய தேவை அங்கே இருக்கிற நல்லது என்னன்னு பார்க்கணும். முதல்ல நம்ம அவர் ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறார் தெரியுமா? அவருடைய சபையில் எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களாக 24 மணி நேரமும் சபை ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். கீழே ஒரு கூட்டம் யாராவது 4 பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 24 hours ப்ரேயர்னு ஒன்று இருக்குது. அந்த சபை பூட்டப்படுவதே கிடையாது. அந்த சபையிலேருந்து 24 மணி நேரமும் துதியும் ஸ்தோத்திரமும் பரலோகத்துக்கு போய்கிட்டே இருக்கும். வேறு வழியே கிடையாது. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார்.
தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறது என்ன செய்யும்? நடந்துகிட்டே இருக்கும் 24 hours. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15, அதுக்கு முன்னாடி எப்படி எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம். சபை அப்படி தாங்க இருக்கணும். கர்த்தரை எதிர்பார்த்து இந்த சபை என்ன தூங்க விட மாட்டேங்குதுன்னு கர்த்தர் சொல்லணும். அவர் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இந்த சபை என்ன ரெஸ்டே எடுக்க விட மாட்டேங்குது. அங்கிருந்து துதி கேட்டுக்கிட்டே இருக்கு, ஸ்தோத்திரம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இரவும் பகலும் பரலோகத்தில் தாங்க ஆராதிப்பாங்க. அந்த ஆராதனையை பூமியில் நம்ம சபை நடத்துச்சுன்னா பரலோகத்துக்கு ஈக்குவலாக சபையை கத்த நேசிக்க தொடங்கிடுவோம். அதுதான் மணவாட்டி சபையினுடைய குணாதிசயம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சபை பூட்டு போட்டு படுத்து போச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கடை திறக்கிற மாதிரி சபை திறக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். வீக் டேஸில் கூட்டம் வச்சுருக்கிறாங்க, இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. அப்புறம் கேட்டேன் பாஸ்டர்கிட்ட, வீக் டேஸா பாஸ்டர்னு கேட்டேன். நீங்கள் வீக் டேஸ் கூட கொடுங்க, அவங்க வருவாங்கன்னு சொன்னார். அதுவும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பல சபைகளில் இப்போல்லாம் வீக் டேஸில் கூட்டம் வர்றதே ஞாயிற்றுக்கிழமையிலே வர்றதில்லை பாதி சபையில். ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபை, கர்த்தர் உங்கள் சபையை ஆசீர்வதிப்பார். இது இன்னும் பெருகணும், இன்னும் பெருகணும். சபை கர்த்தரை தூங்க விடவே கூடாது. கர்த்தரை நம்ம சபை எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிசாசுக்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அது என்ன பிசாசுக்கிட்ட ஒரு நல்ல குணம்ன்றீங்களா? பிசாசை பற்றி வசனம் சொல்லும், இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். 24 hours அவன் என்ன பண்ணுறான்னா நம்மளை பற்றி குறை பண்ணிக்கிட்டே இருக்கிறானா. யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. நம்ம சபை எப்படி இருக்கணும் தெரியுமா? இரவும் பகலும் 24 hours கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குற்றப்படுத்துறவனே 24 hours இருக்கிறான்னா கர்த்தரை துதிக்கிறவன் எப்படி இருக்கணும்? ஒரு கெட்டவனே 24 மணி நேரம் முழிச்சிருக்கிறானா நல்லவன் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. நம்ம 24 மணி நேரம் முழிக்க வேண்டாம், ஷெட்யூல் போட்டு முழிக்கலாம். 1 to 2 இவரு, 2 to 3 அவரு, இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கர்த்தரால் நம்முடைய சபை பல்லுகி பெருக பண்ணப்படும். நம் சபையை கர்த்தர் நம்புவார். ஆத்துமாக்களை அவரே கொண்டு வந்து கொள்ளை பொருளாக கொடுப்பார். ஏன்? இந்த சபை எனக்கு பிரியமான சபைன்னு சொல்லுவார். அதை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுவார், என் பிரியமே, என் உத்தமியே, என் புறாவே. இதுதான் ஆண்டவர் சொல்லுவார். அப்படித்தான் சபை மாறணும். அல்லேலூயா. முதலாவது மணவாட்டி சபைக்குரிய குணாதிசயம் என்ன அப்படின்னா, படுக்கக்கூடாது, கதவை சாத்தக்கூடாது, அவள் வாசலில் நின்று வரவேற்கிறவளாய் காணப்பட வேண்டும். ரெண்டாவது மணவாட்டி சபைக்குரிய குணாதிசயம் என்ன? வாசிங்க 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது வசனம் வாசிங்க. 21:2. தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தம். சபையினுடைய 2வது குணாதிசயம். சபை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யாருக்கேற்ற அலங்காரமாக இருக்கிறதுங்கிறதா இப்போ கேள்வி. தெளிவாக வசனம் பாருங்களேன். புதிய எருசலேமாகிய சபை அலங்கரிக்கப்பட்டிருந்ததுன்னு இல்லை. ஏன்னா பல இடத்துல அலங்காரத்தை பற்றி சொல்லும்போது புருஷனை பற்றி சொல்லலை. ராஜகுமாரத்தி உள்ளார பூரண மகிமை உடையவள், அந்த இடத்துல புருஷனை பற்றிலாம் பேசலை. ஆனால் இந்த இடத்துல பர்டிகுலராக மணவாட்டி சபையை பற்றி பேசும்போது கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. அலங்காரம் இருக்கு, ஆனால் யாருக்கேற்ற அலங்காரங்கிறதா இன்னைக்கு கேள்வி. அலங்காரம் இருக்கு, யாருக்காக பண்ணியிருக்கிறோம்? பொதுவாக நாம் அலங்காரம் யாருக்காக பண்ணுவோம்? 2 வகையாக அலங்காரம் பண்ணுவோம். பொதுவாக நம்ம ஒன்று நமக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா? அலங்காரத்தில் ஒன்று என்ன இருக்குது? நமக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ சகோதரிமார்கள்லாம் போயிட்டு நீங்கள் புடவை எடுப்பீங்க இல்லையா? நீங்கள் எடுக்கும்போது யாருக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பீங்க? நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நாம் எடுப்போம் இல்லையா? நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த சகோதரர்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் சகோதரிகள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சகோதரிகள் மட்டும்தான் வசனத்தின் அடிப்படையில் ட்ரெஸ் எடுப்பாங்க. அப்படியா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி தான். எப்படி தெரியுமா? இந்த சகோதரர்கள் ஏதாவது ட்ரெஸ் எடுக்க போகிறான்னு வச்சுக்கோங்க, அவர் போகும்போதே சட்டு கலரை முடிவு பண்ணிட்டு தான் போவார். எங்கிட்ட வெள்ளை கலரில் சட்டை எடுக்க போகிறேன்,
எனக்கு பச்சை கலரில் சட்டையே இல்லை, அது ஒன்று எடுக்க போகிறேன். பெரும்பான்மையான சகோதரனுடைய மென்டாலிட்டி ஏதாவது ஒரு சட்டை எடுக்கணும், ஆனால் அந்த கலரை அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுவார், இப்படி எடுக்கிறோன்ட்டு. போவாப்பில் அரை மணி நேரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாப்பில். அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டீங்களே. அவர் கேட்பார், வேறு என்ன இருக்குது, போனேன். ஏன்னா அவர் போகும்போதே மைண்ட் என்ன செஞ்சுட்டாரு, ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போவார். ஆனால் சகோதரிகள் தான் எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, வசனத்தின்படி அவங்க தரிசித்து நடுவாமல் விசுவாசி நடப்பாங்க. விசுவாசி நடப்பது என்ன, நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். அவங்க மைண்டில் ஒன்றும் இருக்காது. என்ன எடுக்க போகிறீங்க, அவங்க அழகாக சொல்லுவாங்க, அங்கே போய் தான் பார்க்கணும். அவங்க அழகாக சொல்கிற வார்த்தை எப்படி இருக்கும், அங்கே போய் தான் பார்க்கணும். அப்படியே அவர் கேட்பார், நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க, நீங்கள் போடுங்க நான் சொல்கிறேன்பாங்க. அவங்க இதுதான் வேணும்னு அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க. அதனோட எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, 2 புடவை போடுவார். அந்த 2 புடவை எடுத்துகிட்டு இந்த கலரில் இந்த பார்டர் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அவன் அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பான். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. நான் 3 தலைமுறையாக ட்ரெஸ் எடுக்கிறேன். எங்கள் அம்மா கூட போயிருக்கேன் ஒரு காலகட்டத்தில். அந்த காலகட்டம்லாம் வந்து புடவை எடுக்கிறதுங்கிறது உபத்திரவ காலத்துலேயும் உச்சம், மகா உபத்திரவ காலம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் புடவை மட்டும்தான் இருக்கும், கூட ப்ளவுஸ் வராது. இந்த ப்ளவுஸை தனியாக போய் எடுக்கணும். அதுக்கு பேர் தனி ப்ளவுஸ் கட் பீஸுன்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதை ஒரு இடத்துல எடுத்துகிட்டு அதை ஒரு இடத்துல எடுப்பாங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே கொடுமை. அப்படியே வச்சு ஒன்று ஒன்றா தேடுவாங்க. தேடி முடிச்சு எல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வருவாங்க. வந்து தண்ணியில் போட்டு எடுத்தோன்னே சாயம் போயிடும். அது அப்புறம் யாருடைய ஜபமோ தெரில, எந்த புடவை கடைக்காரன் ஜபம் பண்ணா தெரில, ஆண்டவரே இவங்ககிட்ட என்னை காப்பாற்றுங்கன்னு. இப்போ புடவையோடைய ப்ளவுஸ் வந்துடுது, அப்படி தானே? அது யாரோ பண்ண பெரிய ஜபத்தினுடைய விளைவு தான் அது. ஐயோ, இந்த தேடுவாங்க பாருங்கள், ப்ளவுஸ் தேடுறது. எங்கள் அம்மா காலத்தில் நான்லாம் ஆண்டவரே கல்யாணம் பண்ணால் கூட போக மாட்டேன் ஆண்டவரேன்ற முடிவுக்குள்ள நான் அப்பயே எடுத்திருக்கேன் நான். அப்புறம் மனைவிகளோட போகிறது அது அதை விட கொடுமை. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அம்மாக்கள் ஏதாவது மாமா போகலாம் அப்படின்லாம் சொல்ல முடியும். அவங்கக்கிட்ட அதெல்லாம் சொல்லவே முடியாது. அவங்கள கொண்டு போய் நீங்கள் உள்ளே விட்டுட்டு ஏதாவது சோஃபா கஃபா போட்டிருந்தாருன்னா ஏறி நீங்கள் படுத்துட்டிங்கன்னா போகும்போது அவங்க கூப்பிடுவாங்க, போகலாமா அப்படின்னு சொல்லி. நம்ம 3வது வாரம் கூட போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிறிஸ்மஸ்க்கு புடவை எடுக்க போய் நியூ இயருக்கு வெளியே வந்ததெல்லாம் இருக்குது. ஐயோ, நிஜமாக தான். பெரிய பெரிய கடையில் மைக்கில் வாசிப்பான், பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? பெரிய மதுரையில் மைக்கில் வாசிப்பாங்க. நான் ஒரு இடத்துல வாசித்தான், உங்கள் கணவர் உங்களை தேடுகிறார். அந்த மாதிரி காணாமே போயிடுச்சு, உள்ள கண்டே பிடிக்க முடியல. திருவிழாவில் தான் காணாமல் போகும்னு சொல்லுவோம், புடவை எடுக்க போய் காணாமல் போயிடுச்சு. உங்கள் கணவர் உன்னை தேடுகிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் கேட்குறியா? ஐயோ, நான் சென்னையிலலாம் சரவணா ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருக்குது, டிவியில் ஆட்லாம் வரும், பார்த்துருப்பீங்க. அவன் ஒருத்தன் தான் புடவை கடையிலே தீர்க்கதரிசி. என்னன்னு கேட்குறீங்களா? அவன் புடவை எடுக்கிற இடத்துல 4 சோஃபா போட்டிருப்பான். எதுக்குடா சோஃபான்னு கேட்டிங்கன்னா, அதில் கணவர் வந்து பையனையோடையோ பால் புட்டோடு இப்படி உட்காந்துருப்பான். அவனை பார்த்தா பாவமாக இருக்கும். நம்ம போகும்போது அவன் நம்மளை பாவமாக பார்ப்பான். நீ இப்போ தான் வரியா, நான் வந்து 2 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்ப்பான். ஐயோ, அநியாயம் போங்க. அதில் சிலர்லாம் அப்படியே படுத்தானா காலை நீட்டி போட்டு படுத்தவெல்லாம் இருக்கான். இன்னும் கொஞ்சம் என்ன ஒன்றே ஒன்று தான் அங்கே நடக்கலை. நான் பார்த்து தலகாணியும் பெட்ஷீட்டோடு யாரும் வரல. வந்தானா அவன் நைட்டெல்லாம் கூட படுத்துருவான் போல். போகிற பக்கம் பார்த்தா அப்படி நடக்கும். இப்போ 3வது தலைமுறை என் பொண்ணோட போய் எடுக்கிறேன் பாருங்கள். மனைவிக்கிட்டையாவது கொஞ்சம் பேசலாம், நீ வரியா இல்லையா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். மகக்கிட்டலாம் அதெல்லாம் பேசவே முடியாது. பார்த்த உடனே அங்கே போய் உட்காருங்க அப்படிம்பாங்க. திட்டவும் முடியாது. நேசிச்சிட்டோமா, ஆண்டவர் பழி வாங்கிறதுக்கு தான் பொண்ணு கொடுப்பார் போல். என் ஃப்ரெண்டோடைய மனைவி என்னை பார்த்து கேட்டாங்க, உங்களை பழி வாங்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு பொன் குழந்தையை கொடுத்துருக்குறாருனாங்க. அதை நான் இப்போ தான் உணர்றேன், அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை. அப்பா, யார் கை தட்டினது? இல்லை, நிஜமாக தான். அம்மாவை ஏமாற்றிடலாம், மனைவியை கூட கொஞ்சம் நம்ம மிரட்டி ஏதோ கொஞ்சம் அமைதி வருத்திடலாம். பொண்ணை என்ன செய்ய முடியாது. அது அப்படி பாவம் போல் பார்க்கும் பாருங்களேன். சரி நீ எடுத்துகிட்டு வா, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அவ்வளோதான், கதை முடிஞ்சு. அப்பா, இப்போ நான் முடிவு எடுத்து யார் கூடயும் போகிறதில்ல. 3 பேரையும் ஒரு ஆட்டோவில் ஏற்றி நீங்களே போங்க. ஒரு 80, ஒரு 50, ஒரு 20, 3ம் போகுது. சோத்திர ஆண்டவரே என்னை காப்பாற்றினீங்கன்னு இப்போல்லாம் நான் வந்துடுது. ஏன் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலையே. அவங்க காலத்தில் எடுத்ததுக்கும் இப்போ எடுக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்க 3 பேரும் எனக்கு அது புரியாத ஒரு கலர். இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியாது. 2 புடவையை போட்டால் அந்த கலரில் இந்த பார்டர் கிடைக்குமா? அவன் இருந்தால் தான் அவன் கொடுத்துருக்க மாட்டான். அவனை மேனுஃபேக்சராக பண்ண போகிறான்.
அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். யாருக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிறோம்? நமக்கு பிடிச்ச மாதிரி. ரெண்டாவது இன்னொன்று இருக்குது. அடிக்கடி சகோதரிகள் சொல்லுவாங்க அந்த வார்த்தையை, சகோதரர்களும் சொல்லுவாங்க. நம்ம ட்ரெஸ் பண்ணோம்னா 4 பேர் நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? கௌரவமாக நினைக்கணும், நல்லா இருக்குன்னு நினைக்கணும். இது மற்றவங்களுக்காக ட்ரெஸ் பண்ணுறது. இன்னொன்று இது சில நேரத்தில் மஸ்ட்டு பாருங்கள். சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண வேண்டி இருக்குது? ட்ரெஸ் பண்ண வேண்டி இருக்குது. வெளிநாட்டிலலாம் சில சபைக்கு போகும்போது இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும்னு கோடே கொடுத்துருவாங்க. அப்படி ட்ரெஸ் பண்ணால் தான் உங்களை என்ன செய்வாங்க? ஸ்டேஜ்லேயே ஏற்றுவாங்க. நான் எப்போவும் இந்த மாதிரி சாதாரணமாக சட்டை போட்டு போகிற ஆள். போன உடனே அந்த பாஸ்டர் கேட்டார், டை போட மாட்டிங்களா அப்படின்னாரு. வாங்கி கொடுத்தா போடுவேன், நானாக வாங்குறதில்ல அப்படின்னு. நம்மளை யாராவது கேட்டாங்கன்னா அப்படி தான் சொல்கிறது. ஒரு டிவிக்கு நான் ஷூட்டிங்க்கு போனேன். அவங்க மெசேஜ் கொடுக்க கூப்பிட்டாங்க. போனோடனே, பிரதர் கோட் போடுவீங்களா? நாங்கள் போடுவேன். போடுங்களேன், நாங்கள் வாங்கி கொடுங்களேன்னு சொன்னேன். நமக்கு என்ன, வாங்கி கொடுத்தா போட்டுக்க தான் போகிறோம். அப்புறம் அவர் உடனே அந்த பாஸ்டர் ஓடி போய் டையெல்லாம் கொண்டாந்து கட்டி, நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வரும்போது டையோடு தான் வரணுன்னாரு. நாளைக்குமான 2 நாள் மீட்டிங் அது. நாளைக்கும்னாரு. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணேன் தெரியுமா? பைஜாமா ஜிப்பா போட்டு போயிட்டேன். காலரே இல்லாமல் ஒரு ரவுண்ட் காலரில் ஒரு ஜிப்பா இருக்கும்ல, இப்போ எப்படி டை கட்டுவீங்க? எதுக்கு சொல்கிறேன்னா, டை கட்டுறது தப்பு இல்லை, கட்டினா தான் பிரசங்கம் பண்ண விடுவேன்னா தப்பு இல்லையா? பிரசங்கம் டைக்கு இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் இருக்கு. உங்கள் ட்ரெஸ் கோடை நான் பாராட்டுறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது இல்லாட்டி மேலே ஏற்ற மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் தெரியாமல் வந்துட்டான், என்ன பண்ண முடியும்? அதனால் நீங்கள் மேலே ஏற்றவே மாட்டேன்பீங்களா? நாளைக்கு நாங்கள் காலரே இல்லாமல் சட்டை போடுவோமே, அப்போ என்ன பண்ணுவீங்க? டை கட்ட சொல்லுவீங்களா? நீங்கள் இது மற்றவங்களுக்காக பண்ணுறது. இது இன்னைக்கு இந்த 2 வகையான சபை இருக்கிறது. ஒன்று, எனக்கேற்ற மாதிரி சர்ச் இருக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. ஒரு குரூப் இருக்குது. சபை எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஆராதனை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். பாஸ்டர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். ஏதாவது கொஞ்சம் பண்ண உடனே பாஸ்டர் ரொம்ப மோசம் அப்படின்றான். ஒரு சபைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். பாஸ்டர் என்ன பண்ணார், ஒரு விசுவாசிகிட்ட கூப்பிட்டு, ஐயாவுக்கு மதியம் நீங்கள் கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவர் கேட்டிருப்பார் போல். உடனே அவரும் விட்டார். அவரும் காரில் கூட்டிகிட்டு போகிறார். போகும்போது அந்த விசுவாசி எங்கிட்ட சொல்கிறார், பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களேன் அப்படின்னாரு. உங்கள் பாஸ்டருக்கு நான் அட்வைஸ் பண்ணவா? என்ன விஷயம்னு கேட்டேன். அவர் சொன்னார், எங்கள் பேச்சை பாஸ்டர் கேட்கவே மாட்டுறாரு. யார் பேச்சை யார் கேட்கணும்? இப்போது இது என்ன? இது பேச்சை கேட்குறதுனா என்ன பிரசங்கம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுக்கு. அது அவங்களுக்கு பிடிக்கலை. நிறைய பேர் என்ன நினைக்கிறான், நமக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம். ஒரு சிலர்லாம் ஆண்டவருக்கே கட்டளை போட்டு வரான் தெரியுமா? இன்று நீர் இப்படி பேச வேண்டும் ஆண்டவரே, நீங்கள் இன்றைக்கி என் பேரை சொல்லி கூப்பிடணும். கூப்பிடாட்டி என்ன பண்ணுவீங்க? அன்றைக்கி கூப்பிடல என்ன பண்ண போகிறீங்க? போகும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போவீங்களா? என்ன மறந்துட்டீங்களா? நாளைக்கு உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன் கூப்பிட்டு அப்படி சொல்லுவீங்களா? நானும் சகோதரரும் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். சாட்சி நேரம்னு ஒன்று சொன்னாங்க. திடீர்னு நம்ம ஏஞ்சி வந்துச்சு. நானும் இவர் தான் உட்காந்துருக்கோம். அந்த அம்மா எழுந்துச்சு வந்தாங்க. நேராக வந்தாங்க. யாருக்கு? இது பாருங்க, கையை நீட்டி, ஆண்டவரே உமக்கு 40 நாள் டைம் தரேன், சர்ச்சில் 40 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே நான் சொல்கிறபடி செஞ்சுருங்க, இல்லைன்னா அந்த சர்ச்சு பக்கமே வரமாட்டேன். யாருக்கு யார் டைம் கொடுக்கறது? இன்றைக்கி நிறைய பேர் இருக்கான். நமக்கேற்ற மாதிரி சபை நடக்கணும், நமக்கேற்ற மாதிரி ஊழியக்காரர் இருக்கணும், நமக்கேற்ற மாதிரி ஆராதனை நடக்கணும். அவனுடைய பாவத்தை குற்றத்தை காரத்தை எதையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எல்லாம் பாசிட்டிவாக பேசணும், மோட்டிவேஷ்னலாக பேசணும். இப்படி ஒரு குரூப் இருக்குது இப்போ. அதுதான் நல்ல பிரசங்கம். அவங்க என்ன சொல்கிறாங்க, விசுவாசியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கே வருது, சர்ச்சுக்கு வருது. வர்ற இடத்துல எதுக்கு சபை விசுவாசியை போய் நீ பரிசுத்தமாவு, விசுவாசமாக இரு, ஆண்டவர் வரப்போகிறாரு, உபத்திரவ காலம் வரப்போகுது, ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க? நல்லா என்ன செய்யுங்க, நல்லா மோட்டிவாக பேசி, நீ எப்படி இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கவலைப்படாத, நீ செய்யறதை செஞ்சுக்கிட்டே இரு, ஆண்டவர் கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார், நீ உன் பிள்ளைகளை எப்படி தருதலையாக வேணால் போங்க, ஆனால் நல்லா இருப்பீர்கள், டோன்ட் வரி. இப்படி சொல்கிறான். அதெல்லாம் சொல்ல முடியாது, அப்படிலாம் முடியாது. இப்படி இருந்தால் தான் பரலோகத்துக்கு போவோன்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருந்தால் தான் போக முடியும். நீங்கள் வேணால் உங்கள் பையன்கிட்ட சொல்லி பாருங்க, டே ஸ்கூலுக்கே போவாத, கட்டடி, எங்கே வேணால் போ, நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னை பாஸ் ஆக்கிடுவார். ஆக்குவார். எப்படி ஆக்குவார்? பையனை மட்டும் சொல்லும் போது, படிடா, டைம் எடுத்து படி, நல்ல மார்க் எடுக்கணும், அவனை மட்டும் கண்டிக்கணும். ஆனால் சபை மட்டும் விசுவாசி என்ன செய்யக்கூடாது, கண்டிக்கக்கூடாது. ஒரு குரூப் இருக்குது,
அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சர்ச்சும் பார்த்துட்டேன் பிரதர், ஒரு சர்ச்சு கூட ஒழுங்காக இல்லைன்னார். நான் சொன்னேன், நீ இல்லை, 3 வருஷத்துக்கு 30 சர்ச்சுக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரே சர்ச்சுக்கு நீ 3 வருஷம் உருப்பிட்டுருவேன். ஒரு சர்ச்சாக போகிறது. அங்கே பாஸ்டரு நல்லா தான் பிரசங்கம் பண்ணுறாரு, ஆனாலும் பாட்டு சரியில்லை. அப்புறம் அங்கே போகிறது, பாஸ்டர் நல்லா பாடுறாரு, ஆனால் என்ன சரியில்லை, பிரசங்கம் சரியில்லை. இந்த பாடலுக்கு இந்த பார்டர் கேட்குறது, இந்த கலருக்கு இந்த பார்டர். அவருக்கு பாட வர்றது அவர் பாடுறாரு. நீ எதுக்கு போனாங்க? பாட்டை ரசிக்கவா போனோம்? மார்க் போடவா போனோம்? இல்லை கிட்டார் எப்படி வாசிக்கிறாங்கன்னு பார்க்கவா போனோம்? அங்கே போனது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போனோம். உனக்கு வேணுன்னா பாட்டை நீ யூடியூப்பில் போட்டோ சிடியில் போட்டோ கேட்டுக்க, ஆனால் வசனம் இங்கே தான் வரும், இங்கே தான் தேவன் பேசுவார். நீங்கள் உண்மை உடையவர்களாக இருந்தால் எந்த ஆராதனையிலையும் நீங்கள் உங்களை ஆவியில் நிரப்பிக்கொள்ள முடியும். குரல் முக்கியம் இல்லை. பைபிளில் நல்ல குரல் வளத்தோடும் நல்ல இசையோடும் பாடுங்கள்னா சொல்லலை, நல்ல ஆவியோடும் உண்மையோடும் தான் பாடுங்கன்னு சொல்லியிருக்கு. இனி ஒரு குரூப்பு ஒர்ஷிப்புக்கு வேறு சபைக்கு போகிறது, செய்திக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறது, இப்படியே குறை பேசிக்கிட்டு இன்னொருத்தன் சொல்கிறான், அந்த சர்ச்சில் பாருங்கள் ஒருத்தர் கூட நல்லவர் இல்லைங்க, அந்த அவர் ஒரு மோசமானவர், அவர் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. பின்ன சர்ச்சுக்கு யார் வருவா நீங்கள் நினைக்கிறீங்க? சபைக்கு யார் வருவா? பாவி தான் வருவான். மனம் திரும்பது கர்த்தர் எங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு? சபை கூப்பிட்டு வந்திருக்காரு. நீங்கள் அவன் வரக்கூடாதுங்கிறீங்க. நீங்கள் இப்போ சொல்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேங்க, ஒரே நோயாளிகளாக இருக்கிறாங்க. பின்ன ஹாஸ்பிட்டலில் யார் இருப்பா? நோயாளி தான் இருப்பான். சுகமாகறது தானே வந்திருக்கிறான் அவன். இன்றைக்கி சில ஸ்கூலில் சொல்கிறான், ஏன் அவர் தான் அப்படி சொல்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. உங்கள் பிள்ளை ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது, நீங்கள் பேசாமல் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க. யோ படிக்கலன்னு தானே என் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்தோம். அப்போ ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் நல்லா படிக்கிற பிள்ளையாகவே இருக்கணுமா? உனக்கு என்ன, நாங்கள் வீட்டில் படிக்க வச்சு டியூஷன் படிக்க வச்சு நல்லா ஆக்கி ஸ்கூலுக்கு அனுப்புனா நீங்கள் மார்க் வாங்கி நல்ல பேர் வாங்கிடுவீங்க. அப்படி ஒரு ஸ்கூலு. படிக்காதவன் தான் ஸ்கூலுக்கு வருவான், மக்கு தான் வரும். அவனை சரி பண்ணுறதுக்கு தான் ஸ்கூல் இருக்குது. ஒரு நோயாளி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவான், அவனை சரி பண்ணுறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒரு பாவி சபைக்கு தான் வருவான், அவனை சரி பண்ணுறதுக்கு தான் சபை இருக்குது. இன்னைக்கு ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு சபைக்குள்ள அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், இருப்பான், இங்கே தான் இருப்பான். அவன் இங்கே இருந்து சரியாகிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் சரி பண்ணாமல் வரவெல்லாம் பரிசுத்தவனாக இருக்கணும்னா சபைக்குள்ளே ஒருத்தனும் இருக்க முடியாது. 12 வருஷம் ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் உட்காந்துருக்கிறேன். நான் எவ்வளோ பெரிய பாவின்னு எனக்கு தெரியும். அந்த மனுஷனுடைய பிரசங்கம் ஆண்டவர் அவர் மூலமாய் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி 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 அந்த 12 வருஷமும் அவர் பொறுமையாக மாற்றினதுடைய விளைவு இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம்? வரும்போது சபை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். இருக்காதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சபை இருக்காது, இருக்கவும் கூடாது. 2வது சபை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? 4 பேர் பார்த்தா எங்கள் சபையை கௌரவமாக நினைக்கிறோம். சபை எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். சபையுடைய அலங்காரம் எப்படி இருக்கணும்? யாராவது பார்த்து சொல்லணும். சிலருக்கெல்லாம் அந்த பெரிய சபையுடைய பேர் சொல்கிறதுலையே ஒரு பெருமை இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள்லாம் அந்த சர்ச்சு மெம்பர். என்ன இருக்குது இதில் என்ன பெருமை இருக்குது? இந்த அலங்காரத்தில் என்ன ஒரு பெருமை இருக்குது? எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் வந்து பாருங்களேன். சரி, உங்கள் சர்ச்சுக்கு வரோம், பெருசாக இருக்கும், சீட்டெல்லாம் சூப்பராக போட்டிருப்பாங்க, ஃபுல் ஏசி, ஸ்பீக்கர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது சாட்சியா? என் சர்ச்சுக்கு வா, ஆவிக்குரிய வார்த்தைகளில் எங்கள் சபை மாதிரி எங்கேயும் உனக்கு கிடைக்காதுன்னு கூப்பிட்றான் பார், அதுதான் சாட்சி. என் சபைக்கு வாங்க, கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார், ஆவியானவர் அங்கே அசைவாடுறாரு, அதான் சாட்சி. ஒரு பிள்ளைய வந்து சபையை விட்டு போயிருச்சு, ஒரு வாலிப பிள்ளை. அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து கேட்குறாரு, இந்த பிள்ளை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பிள்ளை போயிருச்சுமா, கொஞ்சம் ஏன்னு கேளுங்க பிரதர்னாரு. அப்புறம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா சர்ச்சுக்கு போகிறத விட்டுட்டியா, இப்போ எங்கே போகிறேன்னு. ஆனால் நான் வேற ஒரு சர்ச்சுக்கு போகிறேன் இப்போ. அப்படியா, நல்ல விஷயம், ஏன் இப்போ இதை விட்டுட்டு அங்கே போனேன்னு கேட்டேன். அப்போ இந்த பிள்ளை சொல்லிச்சு, அண்ணே நான் பழையசு முன்னாடி போனேன், அந்த பாஸ்டரு நின்றுக்கிட்டே பிரசங்கம் பண்ணுறாருண்ணே. எனக்கே இப்போ சந்தேகமாகி போச்சு, பிரசங்கம் எப்படி பண்ணணும்? நின்றுட்டு தானே பண்ணணும், நம்மளாம் நின்று தானே பண்ணுறோம். இப்போ நான் கேட்டேன், என்னம்மா சொல்ல வரேன், நின்றுக்கிட்டு நான் எப்படி? என்ன
இல்லைண்ணே அவர் இப்படியும் போக மாட்டார், அப்படியும் போட மாட்டார், இப்படி நின்றுக்கிட்டே பேசுகிறாரு, ஒரு மாதிரி போர் அடிக்குதுண்ணே. இப்போ போயிருக்க பிரசங்கர் என்னமா பண்ணுறாருன்னு கேட்டேன். ஸ்டேஜில் இந்த பக்கம் ஓடுறாரு, இந்த பக்கம் ஓடுறாரு, துள்ளுறாரு, குதிக்கிறாரு. பார்க்கும் போதே நமக்கு எப்படி இருக்குது? எனக்கு இப்போ அப்போத்துலேருந்து எனக்குமே ஒரு சந்தேகம், நம்மளும் துள்ளலாமா? நம்ம நின்றுக்கிட்டே பேசுகிறோமே, இது சரி வருமா? சபைக்கு நீ துள்றதை பார்க்க போனியா, செய்தி கேட்க போனியா? நாங்களாவது பரவாயில்ல நின்றுக்கிட்டு பேசுகிறோம், கொஞ்சம் பேர் இந்த மைக் எடுத்துகிட்டு இப்படி நடந்துக்கிட்டு பேசுகிறாங்க. ஏசுநாதர் உக்காந்துக்கிட்டு பேசுவார். யோசித்து பாருங்கள், நானாவது இப்படி ஆடுறோம்ல, அவர் அப்படியும் ஆட மாட்டார். ஏறி மலையின் மேல் உட்கார்ந்தார்னு இருக்கோம். உக்காந்துக்கிட்டே 3 மணி நாள் பேசுகிறாரு, காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசுகிறாரு. படகில் ஏறி உட்கார்ந்தார்னு இருக்கும் லூக்கா 5 உக்காந்துக்கிட்டு பேசுகிறாரு. இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் துள்ளிக்கிட்டு பேசணுமா, குதிச்சுக்கிட்டு பேசணுமா, ஊனு கத்தணுமா, ஆணு கத்தணுமா, விசில் அடிக்கணுமா, ஏதாவது ஒன்று செஞ்சு சர்ச்சை எப்படி இருக்கணுமா, அப்படியே ஆக்டிவாக இருக்கணுமா? நான் சொல்கிறேன், வசனம் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா வேறு எதுவுமே சபையில் தேவையில்லை. 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஜனங்க உட்காந்து வசனத்தை கேட்பான் வனாந்தரத்தில். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம ஜனங்க உட்காந்து வசனம் கேட்பான். பேசுறது ஆவியானவராக இருக்கணும், அவ்வளோதான். இன்னைக்கு சபை எதுக்கோ ஆல்டர்னேட், எதுக்கோ ஆல்டர்னேட்டு, அப்படியே எல்இடி ஸ்க்ரீன் அப்படி போட்டு. நான் இதெல்லாம் குற்றமாக சொல்ல, தப்பாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாம் 2வது, ஆவியானவர் தான் ஃபஸ்ட்டு. ஆவியானவர் இல்லாமல் இது எவ்வளவு அலங்காரம் பண்ணாலும், சினிமா தியேட்டர் மாதிரி இருக்கு சர்ச்சு, கோடி கணக்கில் செலவு, எல்லாம் பண்ணுறான். கர்த்தர் இல்லை, கர்த்தரை வச்சுக்கிட்டு இதை பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தரை வச்சுக்கிட்டா இதெல்லாம் நமக்கு தேவையே படாது. புரியுதா உங்களுக்கு? நல்ல நல்ல ஸ்பீக்கர், கடைசி வரைக்கும் கேட்கறதுக்கு, தெளிவாக கேட்கறதுக்கு நல்ல குவாலிட்டி ஸ்பீக்கர், நல்ல ஒரு மைக், தேவையான அளவுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதும். இதெல்லாம் இல்லாததுனால, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாததுனால இவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, நடுவில் ஒரு டான்ஸு, அப்புறம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். என்னது? பாஸ்டரும் பாஸ்டமாவும் ஆடுவாங்களாம். பாருங்க, நமக்கெல்லாம் அது கொடுத்தே வைக்காது. நம்ம வாழ்க்கையில் அப்படி பார்க்கவே முடியாது, சான்ஸே இல்லை. இல்லை, அவங்க போட்டிருக்காங்க, இன்று கிறிஸ்மஸ் ஸ்பெஷல், போதகர் போதகரம்மாவுடைய விசேஷித்த நடனம். விளங்கும். யோசித்து பாருங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறான்? இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் வசனம் பேச ஆரம்பிச்சாருன்னா 2 மணி நேரம் பத்தாது, ஆராதனையில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வசனத்துக்கு உட்காந்துருப்பான். ஆவியானவர் இல்லாததுனால வசனத்தை கட் பண்ணிட்டு இதோட உட்காந்துருக்கான். சபை, நல்ல கவனிங்க, சபை உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்காது, சபை வரவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்காது. சபை மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். மணவாளனுக்கு அலங்காரம் பண்ணப்பட்ட மணவாட்டி தான் சர்ச். நீங்கள் அதுக்கு தானே சபை. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதான் பாட்டு, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதான் வசனம். கர்த்தர் எப்படி சபையை நடத்த சொல்கிறாரோ அப்படி தான் நடத்த முடியும். ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நடத்த முடியாது. விசுவாசியும் சரி, அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு ஏற்ற மாதிரி பாஸ்டர் இருக்கணும், எனக்கு ஏற்ற மாதிரி பாஸ்டர்மா இருக்கணும், எனக்கு ஏற்ற மாதிரி ஆராதனை நடக்கும், அப்படிலாம் நடக்காது. இங்கே ஆவியானவர் பேசுவார். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மாறிக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சபையும் பரலோகத்துக்கு போகாது, நீங்களும் போக மாட்டீங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்கு பாருங்கள். இது ஒரு அலங்காரம் இருக்குதா, புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம்னு இருக்குதா? இன்னொன்று வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 17:4. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளினாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். நல்ல கவனிங்க. அடுத்து அந்த இடத்துல இன்னொரு அலங்காரத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து
பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். இது இன்னொரு வகையான அலங்காரம் இப்ப இருக்கு கடைசி காலத்துல. இதுதான் அது. இது என்னது? வேசித்தனத்துக்கான அலங்காரம். 21:2 நம்ம பார்த்தது மணவாட்டிக்கான அலங்காரம். 17:4 விபச்சாரத்துக்கான அலங்காரம். விபச்சாரத்துக்கான அலங்காரம்னா என்ன, எது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சினிமாக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சினிமாக்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது சினிமா நடிகைகளுடைய அலங்காரம் இருக்கிறது. இந்த அலங்காரம் யாருக்காக? இந்த அலங்காரத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அதை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாருக்கும் பிடிக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கணும். அதுதான் சினிமாவுடைய அலங்காரம். அது விபச்சார அலங்காரம். அவங்கள பார்க்குறவங்க அவங்க ட்ரெஸ்ஸை குறைச்சி போட்டு அருவருப்பாக போட்டு பார்க்குறவங்களுக்குலாம் அந்த நடிகை மேலே ஒரு ஆசை வரணும், பார்க்குறவங்க விரும்பணும் அப்படின்னு அலங்காரம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் விபச்சார அலங்காரம். ஆனால் இன்னொரு அலங்காரம் இருக்குது, மணவாட்டி அலங்காரம். யாருக்கு பிடிக்குது பிடிக்கலை அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. என் மணவாளனுக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்படி தான் அலங்காரம் பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன். இதுதான் மணவாட்டிக்குரிய அலங்காரம். இன்னைக்கு கடைசி காலத்தில் சபையை எப்படி நடத்தணுன்றாங்க? விபச்சார அலங்காரம் இல்லைங்க. நம்ம சபை கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் வரவங்களாம் என்ன செய்வாங்க? சர்ச்சுக்கு தொடர்ந்து வருவாங்க. ஏன் இல்லை, நம்ம சபையை கொஞ்சம் பார்க்குறாங்கல்ல. நீ சபையை பார்க்காதடா, சபையை பார்க்காத. ஒரு காலத்தில் பெரிய பெரிய கட்டடம் கட்டி ஆர்சி சர்ச்சும் சிஎஸ்சி சர்ச்சுகளும் பேப்டிஸ்ட் சர்ச்சுகளும் பெருசு பெருசாக கட்டின காலத்தில் ஊருக்கு வெளியே கொட்டா போட்டு ஒரு ட்ரம் அடித்த கூட்டம் தான் இன்னைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாங்கி பிடிச்சிட்டு இருந்துச்சு. அவங்ககிட்ட அன்னைக்கு சபை கிடையாது, அவங்ககிட்ட அன்னைக்கு எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது, அரசாங்கத்தின் துணை கிடையாது. அவன் நம்பிக்கை ஒன்னே ஒன்று, என் மணவாளன் மேல அவர் நடத்துவார். அதுதான் கர்த்தர் விரும்புறது. இன்னைக்கு கடைசி காலத்தில் நம்மளும் இப்போ எப்படி ஆயிட்டு இருக்கிறோம்? நம்மளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினாதாங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்தாதாங்க, இல்லைன்னா சபை நடத்த முடியாது, ஊழியம் நடத்த முடியாது. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. இப்பவும் அதே கர்த்தர் இருக்கிறார். நீ ஆவியோட உண்மையோடு இருந்து பாருங்க, கர்த்தர் உன் கூட இருப்பார். கர்த்தர் உன்னை நடத்துவார். உன்னை நடத்துகிற தேவன் ஒரு நாளும் உன்னை கை விடவே மாட்டார். யார் தெரியுமா இந்த அலங்காரத்தெல்லாம் போட்டு? இப்போ பாருங்க, திடீர்னு கணவர் வேலையை விட்டு வர்றார். வரும்போது நீங்கள் வீட்டில் நைட்டியோடு உட்காந்து பெருக்கிக்கிட்டு இருக்கீங்க, பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கணவர் உங்களை பார்த்த உடனே, நான் உன்னை திருமண நாளில் பொண்ணு பார்க்க வரும்போது நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணி கையில் காஃபியை கொண்டு வந்து கொடுத்த, அதை பார்த்து தான் நான் உன்னை விரும்பிட்டேன். இப்போ நைட்டியோடு இருக்க உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை, தயவு செய்து நீ என் வீட்டை விட்டு வெளியே போ சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? அந்த ஆளுக்கு தெரியும், இந்த அலங்காரம் பண்ணி இந்த அம்மா காப்பியோடு வருதே, இது இன்னையோடு முடிஞ்சிடும். இந்த நைட்டியோடு இருக்க, இதுதான் கடைசி வரைக்கும் நிரந்தரம். அதுதான் நிஜம். ஒருவேளை நீ இந்த கையில் காப்பி டம்ளரை கற்பனை பண்ணி கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை இதான் நினச்சா, உன்ன மாதிரி ஏமாளி உலகத்தில் ஒருத்தனும் இல்லை. நிஜம் எது தெரியுமா? என் மனைவி எப்படி இருந்தாலும் சரி, அழுக்காக இருந்தாலும் சரி, அவங்க துணி துவச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாலும் சரி, அலங்காரம் பண்ணி இருந்தாலும் சரி, அவள் என் மனைவி. என் கண்ணுக்கு அவள் அழகாக தெரியும். அவ்வளோதான், கதை முடிஞ்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க இப்படி. சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க, அற்புதமான சம்பவம். வெள்ளைக்காரனுக்கு கூட எவ்வளோ ஞானம் இருக்குது பாருங்க. ஆஸ்கார் அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அவார்டில் பேசுகிறவன் இன்னொரு ஆள் தன் மனைவியோடு வந்திருக்கிறார். அந்த அம்மாவுக்கு பாவம் ஒரு விதமான வியாதி, முடியெல்லாம் கொட்டிருச்சு, மொட்டை அடிச்சிருக்கு. நம்ம ஊரில் கேன்சரில் முடி கொட்டிடும் பாருங்க, அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு வேற ஒரு வியாதி. ஆனால் அந்த மனுஷன் தன் மனைவிக்கு அப்படி இருக்கிறத பற்றிலாம் கவலையப்படலை. அந்த அம்மாவையும் அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான். இந்த பேசுகிறவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஒரு கிண்டலாக அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டான். சொல்லி
ஒரு விதமான ஏலியன் மாதிரி இருக்கிறாங்க பார்க்கறதுக்குன்ற மாதிரி ஜாலியாக சொல்லிட்டான். எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அந்த கணவன் என்ன பண்ணான் தெரியுமா? நேராக எழுந்திரிச்சு போய் விட்டான் பாருங்க ஒரு அறை. ஆனால் அடிக்க முடியாது, ஹாலிவுட்லலாம் அப்படிலாம் யார் மேலேயும் அஃபென்ஸு. அவன் எதை பற்றியுமே கவலைப்படலை. நேராக எழுந்திரிச்சு போனான். அவ்வளோ பேர் உலகத்துமே பார்த்துட்டு இருக்க, லைவில் பார்க்குது. 100 கோடி பேர் பார்க்குற ப்ரோக்ராம். அத்தனை பெரிய பெரிய டைரக்டர்ஸும் அதில் உட்காந்துருக்கான். எழுந்திரிச்சு போனான், விட்டான் ஒரு அறையை விட்டுட்டு சொன்னான், ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டு வந்துட்டான். என் மனைவி உன் கண்ணுக்கு அசிங்கமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, என் கண்ணுக்கு அவள் அழகாக இருக்கா, அவ்வளோதான் போதும், போயிட்டேறா. நீ யார் என் மனைவியை பற்றி பேசுகிறதுக்கு? அவளுக்கு வியாதி இருக்குது, நானே நேசிக்கிறேன், நீ என்ன? இதுதான் மணவாட்டியை மணவாளன் நேசிக்கிற நேசம். ஆண்டவர் நம்முடைய அலங்காரத்தை பார்த்து நேசிக்கல. நீ பாவியாக இருக்கையில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தர் நம்மளை எப்போ நேசிச்சார் தெரியுமா? அத்தனை பேரும் கல்லை கையில் எடுத்துக்கிட்டு இவ விபச்சாரி, இன்னையோட இவளை க்ளோஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்கிற அந்த நிமிஷம் கர்த்தர் உன்னையும் என்னையும் நேசிச்சார். இவளுக்கு நான் இருக்கிற, இவளை நான் காப்பாற்றுறேன்னு சொன்னார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். நீ அவருக்காக தானே அலங்காரம் பண்ணணும். நீ யாருக்காக அலங்காரம் பண்ண போகிற? உன்னை வெறுத்தவங்களுக்கா? ஒரு காலத்தில் உன்னை ஒதுக்கி வச்சவங்களுக்கா? இப்போ கூட சரி, உங்கள்கிட்ட எதுவும் இல்லாட்டி ஒரு குரூப் உன்னை ஒதுக்கி வச்சிரும். ஆனால் எதுவுமே இல்லாத போது நம்மை நேசித்த ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஏற்ற மாதிரி தான் அலங்காரம் பண்ணணும். அந்த அலங்காரம் தான் மெய்யான அலங்காரம். அதுதான் மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம். இன்றைக்கி கடைசி காலத்தில் சபைகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா, மணவாளனுக்கு அலங்காரம் பண்ணாமல் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அலங்காரம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு யூத் மீட்டிங்கா, உடனே ஒரு கோரியோகிராஃபி, ஒரு மைம், ஒரு டான்ஸ். ஏங்க அப்படி போடணும்? என்ன காரணம்? இல்லைங்க, யூத் அதைத்தான் விரும்புகிறார். அப்படி போட்டால் தான் யூத் விரும்புவாங்க. ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சில் யூத் மீட்டிங் நடத்தும் போது போடுறாரு, வருகிறவர்களுக்கு இலவச டிஷர்ட் வழங்கப்படும். எதுக்கு? ஏன் இல்லை, அப்போ தான் யூத் சர்ச்சில் உட்காருவாங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ கரெக்டாக கர்த்தருடைய வசனத்தை பேசு. வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் மட்டுமே. ஒரு ஸ்தேவான் என்கிற வாலிபன், கல்யாணமாகாத பையன், பந்தி விசாரிப்புக்கார, எழுந்திருச்சு நின்று சகல இஸ்ரவேலுக்கும் ஒரு பிரசங்கத்தை பண்ணி அவன் கல்லெறி உண்டு சாகிறான். பரலோகத்தில் பிதாவுக்கு வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த இயேசு எழுந்திருச்சு நின்று அவனை வரவேற்றார்னு சொல்லுது. இது அவன் ஆடினதுனால வந்த மேன்மை அல்ல, அவனுக்குள்ள இருந்த வசன அறிவு. அதுதான் அவனை கொண்டு போய் நிற்க வைக்குது. என்ன வெளிப்பாடு தெரியுமா? அதுல அவன் பண்ண பிரசங்கம் வெளிப்பாடின் பிரசங்கம். ஆதியாகமத்தில் கூட ஆபிரகாமை பற்றி பேசும்போது பைபிள் ஆரம்பிக்கிறதே ஆபிரகாமுடைய பாதி பிரயாணத்திலேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் இவன் ஒருத்தன் தான் அவனுடைய ஆதி பிரயாணத்திலேருந்து ஆரம்பிப்பான். மெசொப்பொத்தாமியா தேசம்பா. என்ன வெளிப்பாடு! எப்படி இந்த வெளிப்பாடு அவனுக்கு வந்துச்சு? ஆடினதுனாலையா? புகையை போட்டு விட்டு கலர் கலராக லைட்டை போட்டு விட்டு ஆடினதுனாலையா? ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ஒன்றா டான்ஸ் ஆடினதுனாலையா? பொம்பளை பிள்ளைய தலைக்கு மேலே தூக்கி சுற்றுனதுனாலையா? விசில் அடிச்சதுனாலையா? வசனத்தில் அப்போஸ்தலர் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்திலும் அற்பம் பிகிடுதலிலும் ஒவ்வொரு நாளும் அவன் காத்திருந்து கற்றுக்கொண்டது. சபையில் உட்காந்து வாலிபனுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டம் பாட்டம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்தானா உடனே அவங்களுக்கு கோல போட்டி, கதகளி போட்டி, பரதநாட்டியம் போட்டி சபையில் வச்சுருக்கான். இவங்களுக்கு இப்படி நடத்தணும், அவங்களுக்கு அப்படி நடத்தணும். சாப்பாடு போட்டி, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பர்த்டே, மேரேஜ் டே, மென்ஸ் டே, உமன்ஸ் டே, எல்லாம் கிடக்கு சபையில். எல்லா குப்பையும் கிடக்கு. எங்க பைபிள் ஸ்டடி? சபையில் பைபிள் ஸ்டடி எங்க? இவ்வளவும் இருக்கு, வேத பாடம் இல்லை. ஏன்டா பைபிள் ஸ்டடி இல்லை சபையில்? யாரும் வரமாட்டாங்க. இப்போ பைபிள் ஸ்டடினா யாருமே வர்றதில்லை. ஆனால் அதே நீங்கள் உமன்ஸ் டேன்னு வச்சு பாருங்க, எல்லா உமென்ஸும் வந்துடும், கூட வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு வந்துடும். ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே வைங்க, உடனே மதர்ஸ் டேவுக்கு மதர்ஸுக்கெல்லாம் கிஃப்ட்டு, ஃபாதர்ஸ் டேக்கு ஃபாதர்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட்டு. இவெல்லாம் கிஃப்ட்டுக்காக தான் சர்ச்சுக்கு வரான்னா அப்போ பரலோகத்துக்கு எப்படி வருவான்? பரலோகத்துக்கு எப்படி வருவான்? உங்களுக்கு எனக்கும் ஒரே ஒரு கிஃப்ட் தான். அந்த கிஃப்ட் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
அவ்வளவுதான், ஒரே கிஃப்ட். நீ இயேசுகிட்ட வரும்போது கிஃப்ட் கொண்டு வரவனா இருக்கணும் ஒழிய கிஃப்ட் எதிர்பார்க்கணும்னா இருக்கக்கூடாது. குழந்தையா வச்சிருக்கிறாங்க, முன்னணியில் கடத்திருக்கிறாங்க, அந்த இயேசுவை பார்க்க வந்தவனே கிஃப்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு போனான். இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு? எப்படியாவது சபை நடத்தணும். இன்னைக்கு ரிலையன்ஸ் காரனும் அம்பானியும் அதானியும் ஜனங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து தான் பொருளை விற்கிற மாதிரி, ஆன்லைனில் அமேசானில் ஆன்லைனில் கிஃப்ட் கொடுத்து பொருள் விற்கிற மாதிரி 20% ஆஃபர், 30% ஆஃபர். அதே மாதிரி சபையை நடத்துகிற ஒரு கூட்டம், அதே மாதிரி காத்திருக்கிற ஒரு விசுவாசி. நீ யாருக்கேற்ற அலங்காரம் இன்னைக்கு சபை? இன்னைக்கு உனக்காக ஜீவனை கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்காக மட்டும்தான் நீ அலங்காரம் பண்ணணும். உன் அலங்காரம் பரிசுத்த அலங்காரமாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமுள்ள அலங்காரமாக இருக்கணும். மற்றவங்களுக்கான அலங்காரம் இல்லை, மற்றவங்க விரும்ப வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு உள்ளே ஒரு அலங்காரம் இருக்கிறது, அந்த அலங்காரத்தை ரசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் அதை வரவேற்பார், அவரை ஆசீர்வதிப்பார். இந்த உள்ளான அலங்காரம் பரிசுத்த அலங்காரம் வந்துட்டா வெளியான அலங்காரமும் கர்த்தர் விரும்புகிறபடி மாறிடும். இன்னைக்கு இன்னொரு குரூப் இருக்கு. இந்த குரூப் எப்படி தெரியுமா? வெளியே மாறு, வெளியே மாறு, வெளியே மாத்து. என்ன மாத்து? நகையை கழட்டு, ஒயிட் அண்ட் ஒயிட் போடு, இப்படி பண்ணு, செருப்பு போடாது, இந்த மாதிரி பண்ணு. இப்பவும் சொல்றேன், வெளியவும் ஃபோர்ஸ் பண்ணி மாத்தாதீங்க. அவன் வெளியே மாறிட்டான், உள்ள மாறவே இல்லை. இந்த நகையை கழட்டுறது, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுலாம் ஏன் வந்ததுன்னா, நான் உலகத்தை வெறுத்துட்டேன், அது மேலே எனக்கு என்ன இல்லை, ஆசை இல்லை, அதனால எனக்கு அது தேவையில்லை, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு தான் வந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் கொண்டு போய் அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சுட்டு, இதுக்கு மேலே எனக்கு இது வேண்டாம். இப்போ இருக்கிறவன் எப்படி இருக்கான் தெரியுமா? எல்லாத்தையும் கழட்டி கொண்டு போய் லாக்கரில் வச்சுக்கிறான் வீட்டில். இப்போ நான் குடிகாரனாக இருந்து குடியை விட்டுட்டேன், அப்போ என் வீட்டில் என்ன இருக்காது? மதுபானம் இருக்காது, சாராயம் இருக்காது. நான் சிகரெட் பிடிக்கிறேன், நான் இருந்தேன், இப்போ என் பாக்கெட்டில் என்ன இருக்காது? சிகரெட் இருக்காது. நான் நகை போடுறதை விட்டுட்டேன், அப்போ என் வீட்டில் என்ன இருக்கக்கூடாது? அது எப்படி? அதான் உன் லாக்கர் உள்ள இருக்குதே. அப்போ நீ அதை விடலை, ஒளிச்சு வச்சிட்ட. புரியுதுங்களா உங்களுக்கு? பழவிகள் எல்லாம் ஒளித்து கொண்டன, ஒழிந்து போயின இல்லை, ஒளித்து கொண்டன. அப்பப்போ எல்லாரும் வேலைக்கு போன பிறகு திறந்து பார்த்து, இந்த பச்சைக்கல் இருக்க, ஒரு காலத்தில் எங்கள் அம்மா எனக்கு போட்டது, இதை போட்டால் எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? நான் அதெல்லாம் வெறுத்துட்டேன். கண்ணாடிக்கு முன்னாடி வச்சு பார்த்துட்டு, சோத்திர ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், தூக்கி போட்டுரு, அதான் வெறுத்துட்டோமே, அப்புறம் எதுக்கு அது? ஏன் இவங்க வெறுத்தாங்க தெரியுமா? சர்ச்சில் ஃபோர்ஸ் போட்டால் உனக்கு ஞானஸ்தானம் கிடையாது, போட்டால் உனக்கு கம்யூனியன் கிடைக்காது, போட்டால் உன்னை தப்பாக பேசுவாங்க, பாஸ்டர் மனைவி நீ கண்டிப்பாக போடக்கூடாது, பாஸ்டர் மக நீ போட்டுக்கலாம். இப்போ ஒரு டினாமினேஷனில் அப்படி ஒரு அறிவுபூர்வமான பரலோகத்தினுடைய திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. பாஸ்டர் மனைவி நகை போடக்கூடாது, ஏன்னா அது பாவம். பாஸ்டர் மக போட்டுக்கலாம், ஏன்னா அது பரிசுத்தம். உங்களுக்கு தெரியுமா? அப்படி புதுசாக வந்திருக்கு. இன்னும் என்னென்னத்தை கொண்டு வருவாங்கன்னே தெரியல. இயேசுநாதர் சீக்கிரம் வந்துட்டால் நமக்கு நல்லது, இல்லைன்னா நம்மளே இப்போ கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் மாதிரி ஒரு பக்கம் நகையை போட்டுட்டு ஒரு பக்கம் போடாமல் வருவான். கேட்டால் சொல்லுவான், இது உனக்கு, இது எனக்கு. லூசு பயிலுவோம். இன்னைக்கு கடைசி காலத்தில் சபையை நாசம் பண்ணுற ஒரு கூட்டம். நான் என்ன சொல்கிறேன், அவன் கழட்டுறானா கர்த்தர் சொல்லட்டும், கழட்டட்டும். அவன் கழட்டுறவன் கர்த்தர் சொல்லி கழட்டினா உள்ளேயும் கழட்டுவான், உள்ளேயும் கழட்டிடுவான். ஆசையே வராது, அது மேலே எண்ணமே வராது. நீ ஃபோர்ஸ் பண்ணி இந்த பக்கம் இப்படி ஒன்று இப்படி போகுது, சும்மா நடிகைகளை மாதிரி அலங்காரம் போட்டு சபைக்கு வருது பாருங்க. ஒரு வயலும் ஆராதிக்கிறதே இல்லை, ஒரு அம்மாவும் ஆராதிக்கிறது இல்லை. அந்த அம்மா போட்டு வர புடவையை பார்த்து இப்படி கையை உயர்த்தி கேட்குது, எங்கே எடுத்தீங்க? நல்லா இருக்குது, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது மாதிரி தான் நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. எங்கே போத்திசா? சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஜெயச்சந்திரன் கூட இல்லையே சோத்திரம். இவர் இது விவரம் புரியாமல் இவர் இங்கேருந்து ஆவியே ஊற்றும், ஆவியே எப்படி ஊற்றும்? ஊத்தாது.
ஊற்றவே ஊற்றாது. ஒன்று இப்படி வருது, இல்லையா இப்படி வருது. என்ன நகை கழட்டிடுங்க, உலகத்தை வெறுத்து கர்த்தருக்காக பாடுகளை சந்திக்கும்படி. நகை எங்க வீட்டில் காணிக்கை பெட்டி தான் இருக்கு. மாய்மாலம் அலங்காரம் கர்த்தருக்கேற்ற அலங்காரம். ஒன்று உள்ளே இல்லைன்னா வெளியும் இல்லை, ஒன்று வெளியே இல்லைன்னா உள்ளேயும் இல்லை. அவ்வளோதான். இங்கே சபை அடுத்தவனுக்காக நடத்தப்படவில்லை, சபை உங்களுக்காக நடத்தப்படவில்லை, சபை கர்த்தருக்காக நடத்தப்படுகிறது. அது அவர் சொன்னாருந்தா ஊழியத்துக்கே நாங்கள் வந்தோம். நீங்கள் யாரும் எங்களை கூப்பிடல. அதாவது யாக்கோபாவது சொன்னா, நான் கோலும் கையுமா யோர்தானை கடந்தேன்னு. இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களில் 90% வெறும் கையுமா தான் யோர்தானை கடந்து வந்தாங்க. கோல் கூட கிடையாது. இந்த பைபிள் பட்டயம்தான். அப்பாவுடைய அந்த சாட்சியை என் லைஃப்பில் மறக்க மாட்டேன். அவர் ஒரு கூட்டத்தை முடித்த பிறகு போன தடவை வந்தபோது கூப்பிட்டாரு, இங்கே வாங்க அப்படின்னாரு. கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி தோளில் கை போட்டு சொன்னார், ரொம்ப நல்லா பேசுனீங்கன்ட்டு. அவர் அந்த கடற்கரை மணலில் அம்மாவோட நடந்து போன சாட்சியை சொன்னார். லைஃப்பில் மறக்க மாட்டோம், லைஃப்பில் மறக்கவும் முடியாது, கூடாது. அதுக்கு பேர் தான் ஜீவனுள்ள சாட்சி. அப்படியெல்லாம் அவங்க உலகத்தை வெறுத்து கர்த்தருக்கேற்ற அலங்காரம் பண்ணி தான் சபையை வளர்த்தாங்க. ஒரு நாளும் சபை மனுஷனுக்காக நடத்தப்படவே இல்லை. நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. பவுல் தெளிவாக எழுதிட்டாரு. விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை நடக்கக்கூடாது. நீங்களே கேட்கணும், ஆண்டவரை எங்கிட்ட நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாற்றுங்க. கடைசியாக நான் ஒரு விஷயத்தை சொல்லி, சயின்டிஃபிக்கலாக ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். சமீபத்தில் ஒரு இவரோட பேசிகிட்டு இருந்தோம், ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளோட பேசிகிட்டு இருந்தோம், சயின்ஸ் சம்மந்தமாக. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு உண்மையை சொன்னார். ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரூஃப் பண்ணது யாருன்னா, நம்ம அமெரிக்காவில் பில்லி கிரஹாம் ஐயா இருந்தார் இல்லைங்களா, எவாஞ்சலிஸ்ட். அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து தான் அந்த ரிசர்ச்சில் ப்ரூஃப் பண்ணாங்க. இப்போ பில்லி கிரஹாம் ஐயா இறந்துட்டார். 50 வருஷமாக ரிசர்ச் பண்ணாங்களா ரெண்டு பேரும். எத்தனை வருஷம்? 50 வருஷமாக. என்ன ரிசர்ச் தெரியுமா? அவங்க சபையில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 300 பேரோ 500 பேரையோ செலக்ட் பண்ணி அவங்கள 25 வருஷமாக வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா, மனம் ஒத்த அந்த கணவனும் மனைவியும் ரொம்ப அன்பாக இருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆட்களை மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு 25 வருஷம் அவங்கள வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள பார்த்துருக்குறாங்க. கல்யாணத்தப்போ அவங்க 2 பேருடைய ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அது ஒரு காப்பி வாங்கிட்டாங்க. 25 வருஷம் கழித்து 30 வருஷம் கழித்து அவங்க 2 பேருடைய ஃபோட்டோவையும் வாங்கியிருக்காங்க. அந்த டெய்லி கணவனும் மனைவியும் பார்த்து பேசி சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தின அந்த கணவனுடைய 25வது வருஷம் கணவன் மனைவியை எடுத்து பார்த்தபோது ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த ஃபோட்டோவில் 2 பேருடைய முகமும் எப்படி கல்யாணம் பண்ணும்போது அப்படி இருந்துச்சு. 25 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேர் முகமும் ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் முகம் மாறி இருந்துச்சு. இவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்களாம். இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. ஒன்று இவர் சாயல் இந்த அம்மாவுக்கு வந்திருக்கு, இல்லை இந்த அம்மாவுடைய சாயல் இவருக்கு வந்திருக்கு. இந்த 2 பேருடைய முகமும் ஏறக்குறைய ஒரு குடும்பத்து முகம் மாறி மாறி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது உலக பிரகாரமாக நிரூபிக்கப்பட்டதான உண்மை. ஒருத்தன் 25 வருஷம் குறைஞ்சபட்சம் கிறிஸ்துவை டெய்லி பார்க்கிறவனா இருந்தால் அவன் முகம் கிறிஸ்துவின் சாயலாக மாறி இருக்கும்னு சொல்றான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதுதான் மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் உள்ள அலங்காரம். நீ கிறிஸ்துவையே அலங்கரிக்கிறவனாய் மாறி இருப்பாயானால் உன் முகம் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தா கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான முகமாய் மாறி இருக்கும். இன்னைக்கு நாம் அப்படி மாறி இருக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்து விரும்புகிறபடி நம்ம மாறி இருக்கிறோமா? இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு சபை எந்த அலங்காரத்தில் இருக்குது தெரியுமா? ஒன்று தனக்கேற்ற அலங்காரம், இல்லைன்னா விபச்சார அலங்காரம். இது ரெண்டும் இல்லை. வசனம் சொல்லுது, புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் ஆயத்தமாக்கப்பட்ட அலங்காரமாக இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ மணவாட்டி சபையினுடைய குணாதிசயம் என்ன? முதலாவதாக கர்த்தரை தேடுகிற, வா என்று அழைக்கிற ஒரு சுபாவம், எப்பவும் காத்திருக்கிற ஒரு சுபாவம்.
எப்போ வருவீங்கன்னு காத்திருக்கிற ஒரு சுபாவம். ரெண்டாவது, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டதான ஒரு மணவாட்டி. அந்த அலங்காரம் மற்றவர்களுக்கானதல்ல, கிறிஸ்துவுக்கானது. நீங்கள் அப்படி அலங்கரிக்கப்படும் பொழுது, ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தேடும்போது, கர்த்தர் விரும்புகிறபடி வசனத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளும்போது, நீங்கள் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் மாறுகிறீர்கள். அப்படி மாறும்போது கிறிஸ்து தன்னோடு கூட உங்களை கொண்டு போய் உட்கார வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எழுந்திருப்போமா எல்லாரும்? நன்றிப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அத்தனை பேரும் ஜெபம் பண்ணுவோம். விரும்பி கேட்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்களுக்கு ஏற்ற மணவாட்டியாக மாறணும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற சாயல் எனக்குள்ளே வரணும் ஆண்டவரே. என்னை பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ரோமர் 8:29 என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே. குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்கள் தங்கள் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்னறிந்திருக்கிறார். அவர் நமக்கு முதற் பேரானவர், நாம் அவருக்கு இரண்டாவது பிள்ளைகள். முதற் பேரான இயேசுவை போலவே நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு மணவாட்டியாய், ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற சபையாய், எப்போ வருவார் என்று எதிர்பார்த்திருக்கிற ஒரு சபையாக, மத்திய ஆகாயத்தில் அவர் தோன்றும் போது, எக்காலம் தொனிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கும் போது, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் பறந்து போகும்போது அவருடைய சாயல் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நீ இவ்விதமாய் என்னுடையவள் ஆனாய் என்று கர்த்தர் மணவாட்டியை தன்னோடு கூட அழைத்து போகிற ஒரு சுபாவம். தோமாவை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, என் விழாவிலே கையை போடு, என் விழாவில் கையை போடு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? என் விழா இன்னும் திறந்தே இருக்கிறது, என் மணவாட்டி இன்னும் வரவில்லை. என் மணவாட்டி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். என் மணவாட்டிக்காக நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன். பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. நம் எஜமானனுடைய முகம், அந்த மணவாளனுடைய முகம், பிரகாசிக்கிற அந்த முகம், 1000 10,000ங்களிலே சிறந்தவருடைய முகம்,
அக்கினி சுவாலைகளை போல இருக்கிற கண்களை உடைய முகம், வெண் பஞ்சை போல தலைகளை உடைய ஒரு முகம். அந்த தேவனுடைய முகத்தை நாம் பார்க்க ஒரு நாள் பறந்து போவோம். ஒரு நாள் அவரை பார்க்கும்படி நாம் பறந்து போவோம். ஒரு நாள் அவரை சந்திக்கும்படி நாம் பறந்து போவோம். அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் அவர் முகத்தின் பிரகாசம் எப்பொழுது நம்மேல் இருக்குமானால் ஒரு நாள் நம்முடைய முகமும் அந்த மணவாளின் முகத்தை போல மாறும். 25 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தவருடைய முகமே அப்படி மாறுமானால் நித்திய 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 நித்தியமாய் வாழப்போகிறோம். நம்முடைய முகம் எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, அருமையான முதலாம் நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. நம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டுமே, தரிசிக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டுமே. கர்த்தாவே, நீர் வரும்போது நாங்கள் மறுரூபமாக்கி மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் மத்திய ஆகாயத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபைதார். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.